to this. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேட்கறதுனா ப்ளீஸ் எஸ்ன்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா சந்தோஷமா இருக்கும். This is the next series of training program. இது வந்து 6 days training program. இதோட ஃபோக்கஸ் வந்து நம்ம அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் சர்வே பண்ணோம் இல்லைங்களா, அந்த சில்ட்ரனுக்கு லேர்னிங் லாஸை எப்படி வந்து ரெமிடியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து we are working on this. இதுக்கோசம் MDA-லேருந்து நமக்கு 6 days training program கொடுக்கறதுக்கு we got resource people from MDA. It's please try இந்த holistic program. இதில் வந்து நிறைய strategies for language remediation and math remediationக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, we'll start right now. இது வந்து சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம். நம்ம ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணி முடிஞ்சு அப்புறம் அடுத்த லாஸ்ட் டே ஒரு எவாலுவேஷன் இருக்கும், சின்ன எக்ஸாம் மாதிரி. அது முடிச்ச உடனே MDA will give us certificates for all the participants. So all the best. நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க, நிறைய கற்றுக்கலாம். நாங்களும் இங்கே தான் இருப்போம். எல்லாரும் சேர்ந்து we will learn with MDA for this 6 days. அட்டெண்டன்ஸ்க்கு வந்து ஃபார்ம் அனுப்புவாங்க நம்ம ஸ்டாஃப், நம்ம டீம்ல இருந்து. அதை நீங்க ஃபில் பண்ணுங்க. தேங்க்யூ. இதுல ஃபாஸ்டா இருக்கும் இன்டர்நெட் 75 Mbps இருக்கு. இது பண்ணுங்க, ஆடியோ எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுல
இப்பவும் நிறைய பேர் கேட்கலன்னு சொல்றீங்க. கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? ஓ, தேங்க்யூ. யாரோ ஒருத்தர் எஸ்ன்னு போட்டிருக்கீங்க. சாரிங்க, இங்க கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது. அதை சரி பண்றதுக்காக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வி அப்பாலஜைஸ் ப்ரொஃபியூஸ்லி. ரொம்ப ரொம்ப சாரி உங்க எல்லாரையும் காத்து வைக்கிறதுக்கு. திரும்பவும் ஒரு குட் மார்னிங்கோட, ஒரு காலை வணக்கத்தோட இந்த ப்ரோக்ராமை நம்ம ஆரம்பிக்கலாம். லேர்னிங் லாஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமோட அதனால அது லேர்னிங் லாஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கு டிஃபிகல்ட்டி நிறைய இருக்கிறதுனால, தட் இஸ் ஸ்பெஷல், ஐ மீன் படிக்கிறதுல டிஃபிகல்ட்டி நிறைய இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்கள லேர்னிங் லாஸ் மாதிரி ஆகி அவங்க படிப்பு இல்லாம இருந்துடக்கூடாது. ஸோ டு பிரிங் தம் பேக் அண்ட் கிவ் தம் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். நம்ம என்ன பார்க்க போறோம், எப்படி ப்ராக்ரஸ் பண்ண போறோம், வாட் இஸ் த ஸ்கெட்யூல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 1 or 2 ரெக்வெஸ்ட் ஐ ஹேவ். நான் பேசுறது எப்ப காதுல விழலையோ அப்ப நோ ஆடியோன்னு திருப்பி ஒரு தடவை டைப் பண்ணுங்க. காதுல விழுந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். அதே மாதிரி ஒரு பிபிடி ஷேர் பண்ணிக்கிட்டே வருவோம். இன் கேஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு see the பிபிடி at any point of time, தயவு செஞ்சு சாட் பாக்ஸ்ல நோ வீடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லாம பேச பேச உங்களுக்கு ஏதாவது questions கேட்கணும்னு தோணுச்சுன்னா please post the questions in the chat box. ஓகேங்களா? And if I speak too fast, நான் ரொம்ப ஃபாஸ்டா பேசுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாலோ இல்ல you want me to repeat அப்படின்னாலோ please post the same in the chat box. உங்களோட டவுட்ஸுக்கு கிளாரிஃபிகேஷனும் நீங்க கேட்குற எல்லாத்தையும் நாங்க chat boxல பார்த்துட்டு அப்பப்ப உடனே அதுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இன்னும் சில பேர் ஆடியோ நாட் கம்மிங் அப்படின்னு போட்டிருக்கீங்க. பட் கொஞ்சம் நிறைய பேர் ஆடியோ வருது அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ லெட் அஸ் கெட் ஆன் வித் த ப்ரோக்ராம். லேர்னிங் லாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு லேர்னிங் லாஸ் ஏன் நடக்குது, ஏன் குழந்தைகள் ஸ்கூலை விட்டு போயிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது could be learning disability அப்படிங்கிறதுனால இருக்கும். So how to identify children with learning disability and how to help them. வெறும கண்டுபிடிச்சா மாத்திரம் போராது, கண்டுபிடிக்கவும் செய்யணும், அதுக்கு தேவையான ஹெல்ப், ரெமீடியல் எஜுகேஷனும் கொடுக்கணும். ஸோ இன்னிலிருந்து ஃபார் த நெக்ஸ்ட் 6 days இவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, நான் ஒருவேளை இந்த குழந்தைங்களுக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணா அது கிட்டத்தட்ட இந்த மாதிரி இதுல வருமா, நம்ம இன்னைக்கு பார்க்க போற அந்த சிம்டம்ஸோட வருமா, அந்த மாதிரி வந்தா அந்த ஒரு குழந்தை டிஸ்லெக்சிக்கா இருக்கக்கூடும். அப்படி ஒரு குழந்தை டிஸ்லெக்சிக்கா இருந்தா அவங்கள எப்படி நம்ம ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ இன்னைக்கு ஐடென்டிஃபிகேஷன், ஆனா ஸ்டார்டிங் ஃப்ரம் டுமாரோ இந்த மாணவர்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நிறைய ரெமீடியல் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போறோம். இந்த ரெமீடியல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் கொடுத்தா கண்டிப்பா அவங்களால அந்த டிஃபிகல்ட்டில இருந்து வெளியில வர முடியும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லாம் நல்லா காதுல கேக்குது. லேர்னிங் டிசபிலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. அந்த லேர்னிங் டிசபிலிட்டிங்கிறது ஒரே ஒரு டைப் ஆஃப் டிஃபிகல்ட்டியா இல்ல மல்டிபிள் டிஃபிகல்ட்டியா, பலவிதமான டிஃபிகல்ட்டி இருக்குமா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய அம்ப்ரெல்லானா ஒரு பெரிய கூடை மாதிரி. அண்ட் அந்த அம்ப்ரெல்லாக்குள்ள there are many types of learning difficulties. And இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த லேர்னிங் லாஸ்ல இருந்து எப்படி குழந்தைங்களை வெளியில கொண்டு வர முடியும். அண்ட் லேர்னிங் லாஸ் லேர்னிங் டிஃபிகல்ட்டினால இருந்தா அதுல இருக்கிற ஒரு பர்டிகுலர் டைப் பத்தி. இந்த லேர்னிங் லாஸ்னால டிஃபிகல்ட்டி வந்து அது டிஸ்லெக்சியானால இருக்கும்போது எப்படி இருக்கும், எப்படி லேர்னிங் லாஸ் ஆகி அந்த குழந்தை ஸ்கூலை விட்டு வெளியில போயிருவான் அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை பேசிக்கலாவே ரொம்ப உற்சாகமான ஒரு குழந்தை தான். வெரி ஹாப்பி சைல்டு, எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருப்பான். கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஃப்ரெண்ட்ஸோட the child is able to mingle really well. பட் அன்பார்ச்சுனேட்லி இதே ஒரு குழந்தை இன்சைட் த கிளாஸ் ரூம் வரும்போது ரொம்ப டல்லா,
ஒரு மாதிரி சோகமா, அந்த உற்சாகம் எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. I'm sure this is how some of the children started off. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது ரொம்ப ஜாலியா வெளியில எல்லாம் இருக்கிற ஒரு குழந்தை, கிரவுண்ட்ல வெளியில ரொம்ப ஜாலியா இருக்கிற ஒரு குழந்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு குழந்தை, வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் டியூரிங் லஞ்ச் பிரேக் அண்ட் ஈவினிங் டைம்ல ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச ஒரு குழந்தை கிளாஸ் ரூம்குள்ள வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா டல் ஆயிடுறான் அப்படின்னு பார்த்திருந்தோம்னா மேபி அந்த குழந்தைக்கு லேர்னிங் டிசபிலிட்டி ஒரு காரணமா இருக்கலாம். நிறைய தடவை நம்ம லேர்னிங் டிசபிலிட்டி ஒரு ரீசன் இல்ல இதுதான் ரீசன் அப்படின்னு புரிஞ்சுக்காம இருக்கும்போது மோஸ்ட் ஆஃபன் we say that the children are not interested in studies. அவனுக்கு படிப்புல நாட்டம் இல்ல, அதனாலதான் கிளாஸ்க்குள்ள வந்தோடனே சோகமா மூஞ்சிய வச்சுட்டு எதுவுமே பண்ணாம இருக்கான். அதே அவனை பாரு, look at him when he is outside, when he is playing with his friends, பயங்கர சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான், ஏன் தான் படிப்புல இப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கானோ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் அது காரணமா இருக்கக்கூடிய, அது மாத்திரம் காரணமா இருக்காது. பல தடவை இந்த குழந்தையால கிளாஸ் ரூம்குள்ள தன்னால ஐ எம் நாட் ஏபிள் டு பெர்ஃபார்ம் லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணியும் தன்னால முடியல. இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட் ஐ எம் நாட் ஏபிள் டு பெர்ஃபார்ம். ஸ்கூல்ல டீச்சர்ஸும் என்ன புரிஞ்சுக்கல, வீட்ல பேரண்ட்ஸும் என்ன புரிஞ்சுக்கல, ஈவன் மை சொசைட்டி, எங்க வீட்டுல இருக்கிற அங்கிள், ஆண்ட்டு, சித்தி, சித்தப்பா எல்லாரும் ஏன்பா இப்படி இருக்கேன்னு போக வர இந்த மாதிரி காமெண்ட் அடிக்கும் பொழுது நான் என்ன பண்ண முடியும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல பெருசா போக ஸ்கூலை வெறுக்க ஆரம்பிச்சு ஸ்கூலை விட்டு வெளியில வந்து லேர்னிங் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யாரோ ஒருத்தர் குரூப்ல போட்டிருக்கீங்க எஸ்எல்டினா என்னன்னு, ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நம்ம ஒவ்வொன்னா எல்லாத்தையும் பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த ஹாப்பியா ஆக்டிவா இருக்கிற சைல்டு அன்ஹாப்பியா ஃப்ரஸ்ட்ரேட்டடா மாறி பிகாஸ் ஆஃப் தட் if they stop going to school, there is a learning loss that is going to happen. So to avoid this learning loss, இந்த மாதிரி ஒரு நிலைமை வராம இருக்கணும்னா டீச்சர்ஸ் ஆனா அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் டிஃபிகல்ட்டி, அதாவது ஸ்பெசிபிக் லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடும். இட் நீட் நாட் ஆல்வேஸ் பி லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டடீஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஜஸ்ட் அண்ட் இன் பிட்வீன் சின்ன சின்ன கேஸ் ஸ்டடீஸ் வரும். அந்த கேஸ் ஸ்டடீஸை பார்த்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிற பதிலையும் நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பப்ப நமக்கும் என்ன தெரியுது தெரியலங்கிறத பத்தி பார்க்கலாம். எஸ்எல்டினா என்னங்கிறத பத்தி நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸ்பெசிபிக் லேர்னிங் டிஃபிகல்ட்டி ஆர் டிசபிலிட்டி அப்படின்னா specifically in certain areas of academics மாத்திரம் difficulty இருந்தா அந்த குழந்தைகளுக்கு we call them as children with specific learning disability. So these are children who are extremely smart otherwise. They don't have difficulties in anything else. மத்த எல்லா விஷயத்திலயும் நல்லா செய்வான், வீட்டுல பேச சொன்னா பேசுவான், பேச்சு போட்டி, ஆரட்டாரிக்கல் காம்படிஷன், எலக்யூஷன் காம்படிஷன்ல ரொம்ப நல்லா வருவான். He may be very good at sports, he may be very good at dance, he may be very good at drawing, he may be very good at doing project work, but certain specific academic areaல, அதாவது ரீடிங்லயோ ரைட்டிங்லயோ ஸ்பெல்லிங்லயோ அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா அகாடமிக் ஏரியால மாத்திரம் டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அந்த ஒரு மாணவனுக்கு ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டியா இருக்கக்கூடும். ஸோ யாரோ கேட்டிருந்தீங்க எஸ்எல்டினா என்னன்னு. எஸ்னா ஸ்பெசிபிக், எல்னா லேர்னிங், டினா டிசபிலிட்டி ஆர் டிஃபிகல்ட்டி. ஸோ ஸ்பெசிபிக்னு ஏன் பேர் வந்ததுன்னா பிகாஸ் தே ஹாவ் டிஃபிகல்ட்டி ஸ்பெசிபிக்கலி இன் சர்டன் ஏரியாஸ் ஆஃப் அகாடமிக்ஸ். ஒன்ஸ் அகேன் திரும்ப as I started I told you learning difficulty is one big umbrella. அது ஒரு பெரிய டப்பா மாதிரி. அதுல ஒரு portion is specific learning disability. அதுல பல டைப்ஸ் இருக்கு and we are going to learn about 3 types today. The first one is dyscalculia. All of us know, நம்ம எல்லாருக்கும் தெரியும் டிஸ்னாலே டிஃபிகல்ட்டி அப்படின்னு அர்த்தம் and calculia means calculation. So dyscalculia அப்படின்னா to have difficulties in calculation. So children who have dyscalculia because of specific learning disability have difficulties in doing mathematics. I know
நிறைய பேர் சொல்றீங்க எனக்கு கூட தான் மேத்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி ஹையர் லெவல் மேத் சொல்லல. சிம்பிளா நமக்கு புரியற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு குழந்தைக்கு கஷ்டமா இருந்து, அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் he is not able to do math exams well, and he is not performing at all in math, whereas he is quite okay in reading, writing, sciences, social அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாணவனுக்கு ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற அதுல ஒரு பிரிவான டிஸ்கால்குலியாவா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. The next one that we are going to see is dysgraphia. So dys is difficulty, graphia is writing. I'm sure you have all come across certain children who are very good at other things. ஓரலா ஆன்சர் எல்லாம் சொல்லிடுவாங்க, நல்லா ரீட் பண்ணுவாங்க, அது எதுலயும் பிரச்சனையா இருக்காது. நீங்க எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டீங்கன்னா மிஸ் நான் வாயில வேணா சொல்லி டெஸ்ட்ல கிளாஸ் டெஸ்ட்லன்னு வச்சுப்போமே, சோ தே மே சே ஐ வில் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் ஓரலி மேம் அப்படின்னு சொல்லி ஓரலா ஓரளவுக்கு கரெக்டா சொல்லிடுவாங்க. சொன்னது அப்படியே எழுதுமானா சொன்னதுக்கும் எழுதுவதற்கும் there will be a very big gap. Okay, so if these children who are able to learn well, who are able to say the answers orally well, but when you ask them to write the same, then the child might have difficulty. So difficulty in expressing in written form, அதாவது தனக்கு தெரிந்ததை எழுத்து மூலமா தெரிவிப்பதில் பிரச்சனை இருந்து, அதன் காரணமா எழுத்து கோர்வை அதாவது ஸ்பெல்லிங்ஸ்லயும் பிரச்சனை இருந்து நிறைய ஹெல்ப் கொடுத்தப்புறமும் இது இருந்ததுன்னா maybe the child is dysgraphic, and once again dysgraphic because of SLD as an issue. பட் ரொம்ப prevalent-ஆ இருக்கிறது, ரொம்ப நிறைய நம்ம பார்க்கிறது, which we see in many children is dyslexia. Dys once again refers to difficulty, lexia refers to language. So dyslexia அப்படின்னா ஒரு லாங்குவேஜை ப்ராசஸ் செய்யறதுல டிஃபிகல்ட்டி அப்படின்னு அர்த்தம். இங்க கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு வாழ்க்கை பிரச்சனைகள் வருமா அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. கற்றலில் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் லேர்னிங் லாஸ் ஆகி ஸ்கூலை விட்டு வெளியில போய் அதனால அடுத்த லெவலுக்கு போகாம எஜுகேஷன் கிடைக்காம அந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் வருமே தவிர அதர்வைஸ் ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி ஆர் கற்றலில் குறைபாடு அப்படிங்கிறது வாழ்க்கையில மேல்நிலைக்கு போறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, தடை விதிக்காது. அப்போ we need to identify these children, we need to help these children, and that is why we are going to have the training program. So this is what specific learning disability is all about. So ஏற்கனவே சொன்ன மாதிரி specific learning disability ல இருக்கிற 3 டைப்ஸ்னால ஒரு குழந்தை because may not be able to sit inside the classroom, may feel very unhappy, may be very frustrated inside the classroom, but when you see him outside the classroom he is going to be a happy child. அதனால தான் எப்பவுமே கிளாஸை விட்டு வெளியில போயிடலாம், எதுக்காக கிளாஸ்க்குள்ள உட்காரணும் அப்படின்ட்டு கிளாஸ் டிராப் அவுட் ஆகி லேர்னிங் லாஸ் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி, நம்ம ஒரு 5-6 கேஸ் ஸ்டடி பார்த்துக்கிட்டே இருப்போம். We will be seeing the life of Mani, a student in class 5. So there are around 6 case studies that we put inside in between நடுவுல போட்டிருக்கோம் for you to understand. So tomorrow if you come across any child like Mani, you will definitely be able to understand that these are children with SLD. மணி மாதிரி நாளைக்கு ஒரு குழந்தைங்களை உங்க வகுப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குழந்தை கண்டிப்பா எஸ்எல்டியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நமக்கு புரியறதுக்காக கேஸ் ஸ்டடி. இப்போ அந்த கேஸ் ஸ்டடியை பார்க்கலாமா? பார்த்துட்டு இதுக்கு உண்டான விடை என்ன அப்படிங்கறத நீங்க 1 நிமிஷம் கொடுப்போம், அதுக்குள்ள சாட் பாக்ஸ்ல போடணும். சோ நான் படிக்கிறேன். Mani is in class 5. He is a good athlete. He enjoys going for practice every morning. He is very dull and non-participative in the class. However, he is very cheerful and chatty during lunch break and while going back home from school. If disinterest in studies is not the reason for his dullness, what could be the reason? Mani 5ஆம் படிக்கிறாரு. அவரு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. அவருக்கு ஸ்போர்ட் பிராக்டிஸ் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். கிளாஸ்ல மாத்திரம் டல்லா நான் பார்ட்டிசிபேட்டிவா இருக்காரு. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட நல்லா அரட்டை அடிச்சுட்டு சந்தோஷமா இருக்காரு. படிப்பில் ஆர்வமின்மை இதற்கு காரணம் இல்லை என்றால் வேறு என்ன காரணமாக இருக்கக்கூடும்? அவருக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கா? தயவு செஞ்சு சாட் பாக்ஸ்ல உங்களோட பதில 1 நிமிடத்துக்குள்ள போடுங்க.
உங்க பதில ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்க பதில் இந்த கேள்விக்கு என்ன, வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கா, இப்ப நாம பார்த்த கண்டிஷனா அதோட பேர் என்ன அப்படிங்கறத தயவு செஞ்சு சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஹலோ, இருக்கீங்களா? உங்க பதில் யாரும் பதில் போடல. உங்க பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எஸ்எல்டி வெரி குட். ஒரு 2-3 பேர் எஸ்எல்டின்னு போட்டிருக்கீங்க. லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருக்கீங்க. இல்ல, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இட் இஸ் லேர்னிங் டிஃபிகல்ட்டி போட்டிருக்கீங்க. கரெக்ட். ஓகேங்களா? சோ லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு காரணம். பட் ஒருவேளை அது இல்லைன்னா வேற என்னன்னு பார்க்கும்போது நீங்க எல்லாம் போட்ட மாதிரி ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டியா இருக்கலாம். லதா மேம் மேபி விஷன் ப்ராப்ளம்னு போட்டிருக்கீங்க. கண்டிப்பா இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பிசிக்கல் பிரச்சனை எதுவும் இல்லாத பட்சத்தில் there is absolutely no physical problem. It is only the physically he is perfectly fine. He is able to see well. நல்லா கண்ணு தெரியுது. He is able to hear well. நல்லா காது கேக்குது. ஆனாலும் படிக்க முடியல. நம்ம எல்லாம் நல்ல கிளாஸ் ரூம்ல மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனாலும் படிக்க முடியல அப்படிங்கறதுனால இன்னொரு மேம் he is interested in gamesனு போட்டிருக்கீங்க. of course yes. ஆனால் கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கிளாஸ்க்குள்ள உட்கார்ந்தா எல்லா நாளும் மூஞ்சி தூக்கி போரா வச்சுட்டு இருக்க முடியாது. பட் அதையும் மீறி என்னைக்காவது ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். when there is a consistency. நான் எப்பவுமே டல்லா, போர்டு மாத்திரம் இல்ல, டல்லா கொஞ்சம் கூட எனக்கு எதுவுமே புரியலன்னு பரிதாபமா மூஞ்சி வச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா எஸ்எல்டி. நிறைய பேர் எஸ்எல்டின்னு போட்டிருக்கீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்எல்டி லேர்னிங் லாஸுக்கு கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நிறைய உள்ளது. இப்போ எஸ்எல்டி, டிஸ்லெக்சியா, டிஸ்கால்குலியா, டிஸ்கிராஃபியான்னு பார்த்தோம். அதுல ரொம்ப prevalent-ஆ இருக்கிற one that is prevalent among a lot of children அப்படிங்கிற அந்த கண்டிஷன் ஆனது டிஸ்லெக்சியா. அந்த கண்டிஷனை பத்தி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஸ்லெக்சியா, அதை எப்படி நம்ம மத்தபடி ஐடென்டிஃபை பண்றது, and this is what we are going to see today. Now, when we talk about the characteristics of dyslexia, அதாவது dyslexia-வின் குணநலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, first it's a neurological disorder or a condition. Even before we go into neurological disorder or a condition to understand what it is, let us understand என்னதான் நடக்குது. மத்த ஒரு கிளாஸ்ல when there are around 40 children in a class, நம்ம சொல்லி கொடுக்குற மெத்தட் புரிஞ்சு கிட்டத்தட்ட 36 or 37 of them are doing well அப்படின்னு சொன்னா, ஒரு 3-4 பேர் மாத்திரம் சரியா செய்யலன்னா there is something else that is bothering them. இன்புட் எல்லாம் கரெக்டா தான் பிரெயின்குள்ள போயிட்டு இருக்கு. as I told you earlier, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட் நல்லா இருந்தும், கண்கள் நன்றாக தெரிந்தும், காதுகள் நன்றாக கேட்டும், அது மூளைக்குள்ள செலுத்தப்படுற விஷயங்கள் மூளைக்குள்ள போகியும், but still they are not able to perform அப்படின்னு பண்ணும்பொழுது கண்டிப்பா we understand there is something that is not really நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி மூளைக்குள்ள இல்லை. அப்போ the next question that you might want to ask is there a problem with the brain development? மூளை வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அப்படின்னு பார்க்கும்போது இது மூளை வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. children with dyslexia's brain is very well developed. ரொம்ப நல்லா மூளை வளர்ச்சி பெற்று இருக்கு. வளர்ச்சியில இந்த பிரச்சனையும் இல்லை. சில பேர் யோசிப்பீங்க, அப்ப ஒருவேளை மூளையில அடிபட்டிருக்கா? is there some physical damage to the brain? மூளையில அடியும் படவில்லை, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அப்போ the muscles in the brain like CP childrenக்கு ஆகிற மாதிரி, cerebral palsy childrenக்கு ஆகிற மாதிரி பிரெயின்ல இருக்கிற மசில்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, பிரெயின்ல மசில்ஸ்லயும் எந்த பிரச்சனையும் இல்ல. சோ நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், there is absolutely no problem with the development of the brain. There is no muscle problem, there is no injury, nothing is wrong. Then what else is the problem? ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? கரெக்டா, ஜெனட்டிக் தான். அந்த ஜெனட்டிக் என்ன கிரியேட் பண்ணுதுங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். processing, யாரோ 2 பேர் போட்ட மாதிரி processing is a problem, but why is there a problem in processing ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். apart from the brain development, apart from muscles, apart from no injury to the brain, இதை தவிர there is something else that is happening in the brain. இங்க போட்டிருக்க PPT-ல பாத்தீங்கன்னா you see a lot of dots மாதிரி தெரியுது இல்லைங்களா? புள்ளி புள்ளியா தெரியுது இல்லையா? அந்த ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொன்றும் ஒரு நியூரான் மாதிரி.
ஓகேங்களா? ஸோ நியூரான்ஸ் எவ்வளோ நியூரான்ஸ் இருக்கு? தேர் ஆர் மல்டிபிள் நியூரான்ஸ். ஓகே, நான் ஏன் ஸ்டாப் பண்ணேன்னா there is one particular chat which says definition we know, we want to know our okay, definitely sir உங்களோட क्वेश्चनக்கு we will answer, but இந்த program தெரியாத சில பேருக்கு புரிய வைக்கிறதுக்காக, so just bear with us, we will answer your question. சரிங்களா? ஸோ நம்ம பிரெயின்குள்ள மல்டி நியூரான்ஸ், பல விதமான நியூரான்ஸ் இருக்கு. பல விதம் இல்லை, ஐம் சாரி, பல்லாயிரக்கணக்கான நியூரான்ஸ் இருக்கு. and these neurons are connected to one another, and these neurons connect and they create something called as the neural pathway, and this neural pathway is very very important. Yeah, neural pathway is very important. The information is taken to various areas of the brain for processing through this neural pathway. நம்ம பிரெயின்குள்ள பல்வேறு இடங்களுக்கு நம்ம செலுத்தப்பட்ட தகவல்கள் போனால் மாத்திரமே செய்ய வேண்டிய செயலை சரியாக செய்ய முடியும். அந்த டு கோ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ், பலதரப்பட்ட இடத்துக்கு மூளைக்குள்ள செல்றதுக்கு இந்த நியூரல் பாத்வேங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நியூரல் பாத்வே இஸ் நாட் it's not all right for these children with SLD. They have a slightly long elongated neural pathway. அதாவது ரொம்ப லாங் ரூட்ல போற ஒரு பாத்வேயா இருக்கும். உங்களுக்கும் எங்களுக்கும் எப்படி இணைக்கப்பட்டிருக்கோ அப்படி இல்லாம இருக்கும். இல்ல அந்த நியூரல் பாத்வே அங்கங்க தடைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கனெக்டே ஆகாம இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சோ இந்த மாதிரி நியூரலாஜிக்கல் டிசார்டர் ஆர் அ கண்டிஷன், ஜஸ்ட் நியூரல் பாத்வேல பிரச்சனை, மூளை ரொம்ப நல்லா வளர்ந்திருக்கு, மூளைக்கு எல்லாமே செய்ய முடியும், ஆனா தகவல்கள் அந்தந்த இடத்துக்கு போனாதான் செய்ய முடியும் வரும்போது இந்த குழந்தைங்களுக்கு அந்த நியூரல் பாத்வே சரியா இல்லாத காரணத்தினால், if the information does not go to different parts of the brain, then it causes a condition called dyslexia. Now the next thing that we need to understand is it's a hidden the next one. Okay, so as I told you, inga brain nalla develop ஆயிருக்குங்கிறதுனால that there is no problem with the developmentங்கிறதுனால IQ will always be either average or above average. IQ average க்கு கம்மியா வரவே வராது. So these are children who have the ability to do extremely well, but then they are not able to, because they are not able to process the information, and hence because their IQ is average to above average, நம்ம எப்பவுமே அவங்களோட potential is good அப்படின்னு சொல்லுவோம். They have the potential to perform, ஆனால் அவங்களோட performance may not be as good as they can be. அவங்களால செய்ய முடியற அளவு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது we say that there is a significant disparity between ability and performance. and எத்தனை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 10 to 15% of the school going children will have this sort of difficulty. So please remember, why this identification பத்தி some of you all have said எங்களுக்கு தெரியும், இத பத்தி தெரியும், எல்லாம் தெரியும்னு சொல்றீங்க. I really appreciate it. ஆனாலும் தெரியாத சில பேருக்கு இத பத்தி நம்ம ஏன் நிறைய தியரியா பேச வேண்டி இருக்குன்னா, it's a hidden disability. பார்த்த உடனே இந்த மாணவர்களை we cannot identify. டீச்சர்ஸ் ஆனா அவங்க ஸ்பெசிஃபிக்கா the difficulties that they show in academics வச்சு மாத்திரம் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நிறைய டைப் ஆஃப் டிசபிலிட்டியை பார்த்தோம்னு சொல்லிடலாம், இதுதான் அதுதான் கரெக்டா பின் பாயிண்ட் பண்ண முடியலன்னா கூட we can definitely say he has some difficulty, he's not he's a little different அப்படின்னு சொல்லலாம். ஆனா டிஸ்லெக்சியா இருக்கிற குழந்தைகளை பார்த்து அந்த மாதிரி சொல்ல முடியாது, because the condition is, the difficulty is a hidden disability. Only the manifestation, அதனால வெளிவர்ற அந்த வெளிப்பாடுகள் அகாடமிக்ஸை பார்த்து மாத்திரம்தான் நம்மளால அவங்கள அடையாளம் காண முடியும். ஓகே, so the next one that we need to understand is it's a lifelong condition. அப்போ lifelong சொல்றோம், we can help them சொல்றோம். What is it that I'm trying to say? என்ன சொல்ல வரீங்க? இப்பதான் ஹெல்ப் பண்ண முடியுங்கிறீங்க, அதுக்குள்ள லைஃப் லாங்ங்கிறீங்க. என்ன நீங்க உங்க வார்த்தையை நீங்களே மாத்தி மாத்தி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். Let me just take 2 minutes to explain this lifelong condition. That is something called as a condition.
ஒரு நிலைப்பாடுங்கிறது ஒண்ணு இருக்கு. there is something called as a difficulty arising out of this condition. அந்த நினைப்பாடுனால் ஏற்படும் சிரமங்கள் அப்படிங்கிறது வேற. இப்போ உதாரணத்துக்கு கம்ப்ளீட்டா வேற உதாரணத்துக்கு போறோம். தயவு செஞ்சு அதோட இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. எப்படி one of it can be a condition and that can be a manifestation புரியறதுக்கு. சில சமயம் when the children are born, குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஒரு கால் நீட்டமாகவும் ஒரு கால் குட்டையாகவும் இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் ஓகே, ஒரு கால் நீட்டமாகவும் ஒரு கால் குட்டையாகவும் இருக்கும். இது ஒரு கண்டிஷன். the child is born with this condition. இது சின்ன வயசுல இருக்கும்போது படுத்துட்டு இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல the child will not have any problem, the baby will not have any problem, but when the child starts walking, the child will have a limp. கொஞ்சம் தெத்தி நடக்கிற மாதிரி இருக்கும், சரியா நடக்க முடியாது, ஸ்லோவா இருக்கும், சரியா செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை if the surgery எல்லாம் முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டா, they will be given shoes with difference in the heels. ஒரு ஹீல் பெருசாவும் ஒரு ஹீல் சின்னதாவும் கொடுப்பாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு ஹீல் பெருசாவும் ஒரு ஹீல் சின்னதாவும் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டி will be taken care of. அந்த டிஃபிகல்ட்டி இருக்காது. ஆனா அந்த கண்டிஷன் ஒரு கால் நீளம் ஒரு கால் குட்டைங்கிறது அதே மாதிரி தான் இருக்கும். சேம் வே இந்த டிஸ்லெக்ஸிக்கை பொறுத்த வரைக்கும் we can only give coping strategies. அதாவது பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி அப்படிங்கறத மாத்திரம்தான் நம்மளால கொடுக்க முடியும். இந்த பிரச்சனைகளை சமாளிச்சாலே அந்த மாணவன் ஸ்கூலை விட்டு வெளியில போய் லேர்னிங் லாஸ் ஆகாம நம்மளால தடுக்க முடியும். சோ இந்த பிரச்சனைகளை சமாளிக்க மட்டுமே கொடுக்க முடியுமே தவிர we can't reverse the condition. The condition is lifelong, but the difficulties are not lifelong. There are a couple of questions which I would like to answer. யாரோ கேட்டிருக்கீங்க curable medicine. Please understand, it is not a medical condition, so it is not, there is no question of cure. Medical condition இருந்ததுன்னா மருந்து மாத்திரைகள் கொடுத்து இதை சரி பண்ணிடலாம். ஆனா it is not a medical condition. It is just that இங்க there is one doctor who can help these children. அந்த டாக்டர் யாருன்னா நம்ம எல்லாரும் தான். டீச்சர்ஸ் ஆனா இவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா படிப்புல எந்த இடத்துல பிரச்சனைன்னு பார்த்து அந்த மாணவர்களுக்கு எப்படி நம்ம கற்றுக் கொடுக்கலாம்ங்கிறத பார்க்க போறோமே தவிர இதுல மருந்து கொடுத்து சரி பண்றதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அண்ட் இன்னொருத்தர் கேட்டிருக்கீங்க எந்த வயசுல கன்ஃபார்ம் பண்ண முடியும் என்ன ஏதுன்ட்டு. சோ அந்த அது உங்க சாட் பாக்ஸ்ல ஆன்சரா போட்டாச்சு. தயவு செஞ்சு சாட் பாக்ஸ பாத்துக்கோங்க. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது, சோ ஏற்கனவே பார்த்தோம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஸ்லெக்சியான்னு பார்க்கும்போது இட்ஸ் a hidden disorder பார்த்தோம், இட்ஸ் லைஃப் லாங் பார்த்தோம், IQ is average or above average னு பார்த்தோம். அது தவிர பார்த்தோம் அது there is a difference between potential and performance னு பார்த்தோம். And first and foremost, it's a neurological condition. That means it's not a medical condition. It is just that neural pathway is a little different அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க வேண்டியது, will all children with dyslexia have the same type of difficulty? ஒவ்வொரு டிஸ்லெக்சியா உள்ள மாணவனுக்கும் ஒரே விதமான டிஃபிகல்ட்டி தான் இருக்குமா, இல்ல மாணவனுக்கு மாணவன் டிஃபிகல்ட்டி மாறுபடுமா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். மாறுபடும். ஒரு 2 குழந்தைகள், even if you have 2 children with dyslexia, the difficulties that they will face will be totally different. The next question is, can we give it a number? Can we say he is 30% dyslexic, he is 50% dyslexic, he is 80% dyslexic பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா no. அந்த மாதிரி நம்மளால we can't give numerical value. ஒரு எண் கொடுத்து எண்ணின் அடிப்படையில ஒரு சதவிகிதம் கொடுத்து இவனுக்கு 60% இவனுக்கு 50% நம்மளால எடை போட முடியாது. ஆனா ஒண்ணு பண்ணலாம், we can broadly put them into 3 different groups or based on the extent of difficulty. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்து ஒரு 3 குரூப்ல அவங்கள போட முடியும். ஓகேங்களா? So the first group is children with mild dyslexia, second group children with moderate dyslexia, and third group children with severe dyslexia. Now let us take first group. mild அப்படின்னா என்ன? மிக குறைவான தாக்கம் உடைய dyslexia அப்படின்னு அர்த்தம். So why do we call it as mild degree of dyslexia அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு, if the child is in 3rd standard, இந்த லெவல்ல அவனால பெர்ஃபார்ம் பண்ணணும்,
இந்த லெவல்ல ரீட் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. and if the child is not able to do at this level, he is a little below. ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைன்னா மேபி செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெவல் இல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் ஆரம்பிக்கிற லெவல்ல இருந்தானா the difficulty is there, but it is a little lesser. So then we can call this child as a child with mild degree of dyslexia. அப்ப மாடரேட்னா என்ன, எங்க இது முக்கியம் அப்படின்னு பார்த்தா, இந்த மைல்டு டிஸ்லெக்சியா இருக்கும் போதே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐடென்டிஃபை தீஸ் சில்ட்ரன். Who has to identify and understand these children? நீங்க எல்லாரும் தான் இந்த குழந்தைங்களை ஐடென்டிஃபை பண்ணணும், இந்த குழந்தைங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்னா என்ன? we need to understand that the children are not doing it purposely. அவன் வேணும்னே செய்யல, அவனுக்கு நிஜமாவே பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு அவனுக்கு வேணுங்கிற ஹெல்ப்பை மைல்டா இருக்கும் பொழுதே நம்ம கொடுத்துடுறது மிக மிக முக்கியம். we need to help them, identify them even when they are mildly dyslexic, and we need to help them immediately. ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இல்ல அதுக்கு குறைவா இருக்கும் போதே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஹெல்ப் கொடுத்துட்டா the child will slowly come out of the difficulty. Just in case we don't do that, we say எல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவன் வேணும்னே பண்றான்னு சொல்லி, if the child is made to go to 4th and 5th and 6th, let us say the child who has difficulties in 3rd standard goes into class 5, அப்ப the child கூட இங்க வரணும், இந்த லெவல்ல அவன் படிக்கணும், இந்த லெவல்ல வாசிக்கணும், இந்த லெவல்ல எழுதணும் நம்ம எதிர்பார்ப்போம், இந்த லெவல்ல மேத்ஸ் செய்யணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா அந்த சைல்டு 3வதுலயே கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவன் 6வதுக்கு வரும், அந்த லெவலுக்கே அவனுக்கு வரலங்கும் போது 6வது லெவலுக்கு அவனால வர முடியுமா? முடியாது இல்லையா? So what happens to the gap between where he is and where he has to be? This is where he has to be, this is where he is. இங்க அவன் இருக்கணும், இந்த லெவல்ல படிக்கணும், அவன் படிக்கிறது எல்லாமே இந்த லெவல்ல. அப்ப இந்த இது கேப் ஆனது என்ன ஆயிடும்? அந்த கேப் will widen, அந்த கேப் ஜாஸ்தி ஆயிரும். இந்த கேப் ஜாஸ்தி ஆச்சுன்னா அவனோட டிஃபிகல்ட்டி மைல்டு அப்படிங்கிறதுல இருந்து மாடரேட், அதாவது மிதமான டிஃபிகல்ட்டிக்கு போயிடுச்சு. இப்பவும் நம்ம ஹெல்ப் பண்ணலைன்னா கண்டிப்பா அந்த குழந்தை 2 வருஷம் கழிச்சு லேர்னிங் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த குழந்தை ஸ்கூலை விட்டுட்டு வெளியில போய் படிப்பே வேண்டாம்னு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ என்ன சொல்றோம்? அந்த மாடரேட்லி டிகிரி ஆஃப் டிஸ்லெக்சியா இருக்கிற ஒரு குழந்தை ஹெல்ப் கொடுக்கப்படாம 8வது 9வது வரும்போது the கேப் இன்னுமே ஜாஸ்தியாயிரும். ஸோ இந்த கேப் ஜாஸ்தியாக இவ்வளோ ஜாஸ்தி ஆகும்போது அதை நம்ம சிவியர் டிகிரி ஆஃப் டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கஷ்டம், நம்ம கொடுக்குற ஹெல்ப் பத்த மாட்டேங்குது அப்படின்னு நமக்கே தோணும், ரொம்ப டிகிரி ஜாஸ்தி. ஸோ ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ டிகிரி ஆஃப் டிஸ்லெக்சியா அப்படின்னு அந்த தாக்கத்தை வச்சு we can put each child in any one of these 3 groups, either as mild dyslexic or as moderately dyslexic or as severely dyslexic. மிக குறைவான அல்லது மிக அதிகமான. மிக குறைவாக இருக்கும் பொழுது once we identify these children and once we help them. அடுத்த கொஸ்டின் நீங்க கேட்பீங்க, ஹெல்ப்னு சொல்றீங்க, இப்ப வரைக்கும் வெறும் இந்த கண்டிஷனை பத்தி மாத்திரம் பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு. ஐ வுட் லைக் டு டெல் யூ ஆல், இன்னைக்கு இந்த கண்டிஷன் பத்தி மாத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நாளையிலிருந்து எப்படி ஹெல்ப் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். சோ இந்த குழந்தைங்களை நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம்னா டிஃபிகல்ட்டி மாடரேட்டுக்கு போய் சிவியருக்கு போய் லேர்னிங் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளே இல்லாம போயிடும். ஸோ தட் இஸ் வாட் வி நீட் டு ட்ரை அண்ட் டூ. ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். இவ்வளோ பேசியிருக்கோம், உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய கொஸ்டின் என்னது? why is it happening? எதனால நடக்குது? What are the types? Are there types of dyslexia? இதுக்கு முன்னாடி பார்த்தது degrees, don't confuse it with types. இது முன்னாடி டிகிரி தான் பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறது அதுல வர்ற வகைகள் பத்தி அண்ட் அந்த வகைகளுக்கான காரணங்கள் பத்தி. டிஸ்லெக்சியாவை பொதுவா 2 வகையா பிரிக்கலாம். The first one is called as acquired, the second one is called as developmental. Acquiredனா என்ன? Acquired means the child is not, there is no genetic factor. அப்படின்னா இது பரம்பரையா மரபு வழியா வரக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை. பட் சம்திங் ஹேப்பன்ஸ். வாட் ஹேப்பன்ஸ்? வென் டஸ் இட் ஹேப்பன்? என்ன நடக்குது, எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பர்த் ட்ராமா, மகப்பேறு காலத்தில், பிரெக்னன்சி, டெலிவரி டைம்ல நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள்னால a child could acquire this condition called dyslexia. ஓகேங்களா? So first let's look into the reasons.
maybe cord around the neck, maybe forceps, maybe premature. சம்டைம்ஸ் சீஷர்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு ஜர்க் வலிப்பு வருது பிறந்த உடனே சில குழந்தைங்களுக்கு வரும் இல்லைங்களா. ஸோ லேக் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை டு த பிரெயின் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரணமும் அது ஒரு டிஸ்லெக்சியா என்ன ஆகும்னா, சில சமயம் when there is a lack of oxygen supply to the brain, multiple things happen in the brain and sometimes seizures வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. seizures அப்படின்னு பார்க்கும்பொழுது there is a jerk in the brain, மூளை உள்ள அப்படியே பயங்கரமா தூக்கி தூக்கி போடும். அதனால மூளையில இருக்கிற அந்த நியூரான்ஸ் இடம் மாறும். இடம் மாறினா நியூரல் கனெக்ஷன்ஸ் எஃபெக்ட் ஆகும். அதனால டிஸ்லெக்சியா வரும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பர்த் ட்ராமா சிலதுனால வரக்கூடிய, சில பர்த் ட்ராமானால the child may have சீஷர்ஸ் இல்லைன்னா வலிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் பிறந்த உடனே, நான் பின்னாடி வர்றதை சொல்லலைங்க, பிறக்கிற டைம்லயோ இல்ல பிறந்த உடனேயோ சில குழந்தைங்களுக்கு வரும். அந்த மாதிரி வரும் பொழுது மூளையில் இருக்கிற அந்த நியூரான்ஸ் will get dislodged and dislodge ஆனதுனால நியூரல் கனெக்ஷன் will go for a haywire. நியூரல் கனெக்ஷன் சரியில்லாம போகும். இதுதான் முதல் டைப்பான acquired dyslexia. Now the second one is developmental dyslexia. What is this developmental dyslexia அப்படின்னு பார்க்கும்போது, the main reason for developmental dyslexia is your hereditary or the chromosomes that you get. அதாவது மரபு அணு வழியாக வரக்கூடிய சில பிரச்சனைகள் இதற்கு காரணம். அதாவது அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இல்ல தாத்தா பாட்டிக்கோ இல்ல ரொம்ப க்ளோஸான ரத்த சம்பந்தம் உள்ள யாருக்காவது குடும்பத்துல ஒருத்தருக்கோ இந்த ஒரு டிஸ்லெக்சியா அவங்களுக்கு இருந்ததுன்னா அதனால் ஒரு குழந்தைக்கும் அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கேள்வி, அப்ப அடுத்து வர்ற தலைமுறைக்கும் அந்த பிரச்சனை இருக்குமா? இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அது சொல்ல முடியாது. ஸோ அதை பத்தி நம்ம ஜாஸ்தி யோசிக்காம, அதை பத்தி நம்ம ரொம்ப பாராட்டிக்காம, we need to look more into how to identify these children so that we don't push them into learning loss, so that they don't go into learning loss, but then they are helped and remediated immediately. ஸோ சும்மா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னு உங்க எல்லாருக்குமே தோணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் we were talking about the causes of learning difficulty. But let us not worry too much about it. அதோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டிஸ்லெக்சியா இருந்ததுன்னா அதுக்கான ரெமீடியேஷன் என்ன அப்படிங்கறத பத்தியும் we can look into it. சரிங்களா? Shall we go to the next one? இது தவிர மூணாவதா ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. That is the corpus callosum. நம்ம ஹியூமன் பிரெயின், நம்ம மூளையானது, மனித மூளையானது இரு பாகங்களா நம்மளால பிரிக்க முடியும். தட் இஸ் த ரைட் ஹெமிஸ்பியர் அண்ட் த லெஃப்ட் ஹெமிஸ்பியர். அதாவது வலது பக்க பாகம், வலது பக்க மூளை, இடது பக்க மூளை. வலது பக்க மூளை முக்கியமா, இடது பக்க மூளை முக்கியமா, எது முக்கியம் ஒரு வேலை செய்யறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் இல்லை, ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம். எந்த ஒரு வேலை செய்வதற்கும் வலது பக்க மூளை, தட் இஸ் த ரைட் பிரெயின் அண்ட் த லெஃப்ட் பிரெயின் கோஆர்டினேட் பண்ணி ஒழுங்கா வேலை செஞ்சாதான் we can accomplish any task. எந்த ஒரு வேலையும் சரியா செய்ய முடியும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நம்ம முதல்ல ஜென்ரலா இருக்கிறத பத்தி பேசலாம். then we will go into academic stuff. படிப்பு பத்தி எப்படி இது ரொம்ப முக்கியம்ங்கிறத பத்தியும் பேசலாம். இப்போ நீங்க போயிட்டே இருக்கீங்க, let us say that you are riding on a two-wheeler. ஒரு டூ-வீலர்ல போயிட்டே இருக்கீங்க. போயிட்டே இருக்கும்போது தூரத்துல there is a traffic jam. நீங்க you have to reach a particular place in 15 minutes and அங்க ஒரு traffic jam பாக்குறீங்க. பார்த்த உடனே உங்களுக்கு டிராஃபிக் ஜாம்னு புரிஞ்சு நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க? வாட் டு யூ டூ ஆஃப்டர் தட் அப்படிங்கிற போது அது என்ன நடக்குதுங்கிறத பத்தி மூளையில அதுக்கான விஷயங்கள் என்ன நடக்குதுங்கிறத பத்தி பார்க்கலாம். Traffic jam, for you to even understand that there is a traffic jam, eyes will take a photo and send it to the brain. And this will go to the right side of the brain. Right side அந்த full photoவை பார்த்துட்டு, எந்த photo கண்கள் அனுப்பின அந்த photoவை பார்த்துட்டு, traffic jam ஆன photoவை பார்த்துட்டு traffic jam அப்படின்னு the right brain will understand. This information has to go to the left side of the brain or to the left brain. And then that will say, don't, இது செய்யாத, நேர போகாத, போனா உன்னால எதுவுமே செய்ய முடியாது, நேரத்துக்கு போய் செய்ய முடியாது, லெஃப்ட்ல போடா அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை சொல்லு. அப்போ இங்க என்ன ஆகுது? ரைட் இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு இட் இஸ் பாசிங் இட் ஆன் டு த லெஃப்ட் சைட்.
யூ மே பி ஆஸ்கிங் இது ஜெனரல் சினாரியோ ஏன் மேம் நீங்க சொல்றீங்க? இது படிப்பிலையும் இப்படிதான் நடக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஒரு சின்ன இது கொடுக்கலாம். ஒரு 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 எலிஃபென்ட், லெட்ஸ் சே யூ கிவ் them the picture of an elephant. ஒரு யானையோட படத்தை கொடுத்துட்டு கீழே 2 blank கொடுக்குறீங்க. அந்த குழந்தை அந்த படத்தை பார்த்துட்டு அதோட ஸ்பெல்லிங்கை கீழே எழுதணும். இதுதான் நம்ம ஒர்க் ஷீட்ல கொடுக்குறோம், இதுதான் பரீட்சைக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, திஸ் வாட் we are giving to test the child. Right? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்த உடனே அந்த கண் அந்த படத்தை போட்டோ எடுத்து will send it to the right side of the brain. Sure. You lost. Okay. So, sorry, are you all able to see and are you able to hear me? உங்களுக்கு தெரியுதா? படம் இங்க வீடியோ பிபிடி தெரியுதா? நான் பேசுறது காதுல கேக்குதா? தயவு செஞ்சு எஸ் ஆர் நோ போடுங்க. ஓகே, ஸோ நீங்க எதுவுமே ஒன்றும் தெரியலன்னு போடாததுனால தெரியுதுன்னு சொல்லிட்டு ஐ எம் ப்ரொசீடிங். ஸோ இங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐ எம் ஜஸ்ட் தேங்க்யூ வெரி மச். நிறைய பேர் எஸ்ன்னு போட்டிருக்கீங்க, தேங்க்ஸ் அலாட். ஸோ வி ஹாவ் ஜஸ்ட் லெட் அஸ் சே தட் த எக்ஸாம் இஸ் டு லுக் அட் த பிக்சர் ஆஃப் அன் எலிஃபென்ட் அண்ட் தென் ரைட் த ஸ்பெல்லிங். தமிழ்லயே எடுத்துப்போமே, ஒரு உதாரணத்துக்கு ஒரு யானையோட படத்தை காமிச்சிட்டு கீழே 2 blank கொடுத்துட்டு யா நை அப்படின்னு எழுதணும். என்ன நடக்குது? The கண்ணு, the eyes will take a photo of the elephant and will send it to the brain. அதோட ஐஸோட வேலை முடிஞ்சு போச்சு. So இந்த படம் will go to the right side of the brain. Okay, right side first has to look at the whole picture. அந்த முழு படத்தை பார்த்து அது என்னன்னு புரிஞ்சுக்கணும், perceive பண்ணிக்கணும், understand பண்ணிக்கணும். அது யானைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு this will go to the left side of the brain. And the left side will say analyze. There are 2 sounds. முதல் ஒலி யா, அடுத்த ஒலி நை அப்படின்னு அதை பகுப்பாய்ந்து அனலைஸ் பண்ணி it will may break it into chunks and then the first sound will go to the right side of the brain and the right side of the brain will give the command to the hand and write. ஓகேங்களா? ஸோ இங்க ஈவன் டு ரைட் திஸ், இங்க என்னாச்சு? இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் வென்ட் டு த ரைட் சைட், தென் வென்ட் டு த லெஃப்ட் சைட், தென் கேம் பேக் டு த ரைட் சைட் அண்ட் தென் இட் இஸ் ரிட்டன். அப்போ ரைட் டு லெஃப்ட் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தது? நல்லா கம்யூனிகேட், பேசிக்கிட்டே இருக்கணும். இன்ஃபர்மேஷன் ஸ்மூதா பாஸ் ஆகணும். எங்கிருந்து எங்க? ரைட் பிரெயின்ல இருந்து லெஃப்ட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின்ல இருந்து ரைட் பிரெயின். அந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு பேசிக்கிட்டே பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும்னா அது 2ஐயும் கனெக்ட் பண்றது ஏதோ ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த கனெக்ட் பண்றதுக்கு பேரு தான் கார்பஸ் கலோசம். ஸோ கார்பஸ் கலோசம் இஸ் அ bundle of nerve fiber which connects the right brain to the left brain. Why? எதுக்காக? To make them talk and chat to each other all the time. In the chatting between the right and left brain, சரியா இல்லைனா if they don't communicate properly no work will be done. எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய முடியாது. ஸோ இந்த ரைட் பிரெயினையும் லெஃப்ட் பிரெயினையும் இணைக்கிற அந்த நர்வ் ஃபைபர், the bundle of nerve fiber is called as the corpus callosum. So this corpus callosum may not be very good for some children with dyslexia. சில dyslexia இருக்கிற மாணவர்களுக்கு இந்த corpus callosum சரியா இல்லாத காரணத்தினால என்னாகும்? The right brain and the left brain coordination. இன்னொரு வார்த்தையில, ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா bilateral coordination அப்படின்னு சொல்லுவோம். இந்த bilateral coordination may not happen properly. திரும்பவும் நம்ம we need to remember something. All this is happening inside the brain. It's a hidden disorder. We can't find out. ஸோ ஹவு டு வி ஃபைண்ட் அவுட்? எப்படி நமக்கு தெரிய வரும் இந்த குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா, நீங்க எழுத சொல்லும்போது ஒரு எழுத்து எழுதுறதுக்கே இப்படியே மெதுவா நீங்க யானையோட படத்தை கொடுத்துட்டு எழுதுப்பா அப்படின்ட்டு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எழுதுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்குவான். என்னப்பா you haven't yet finished one question, there are 4 more that you need to do, how will you be able to do this அப்படின்னு நீங்க யோசிச்சு இது பண்ணலாம். இந்த மாதிரி அப்படின்னா என்னன்னா, வெளியில this is how it will appear to you. இப்படிதான் அந்த மாணவன் தயங்கி எழுதுறதுக்கு நேத்தி நல்லா கத்து கொடுத்து பலமுறை சொல்லி கொடுக்கப்பட்டதுக்கும் எழுதுறதுக்கு பிரச்சனைகள் இருக்கும்பொழுது அந்த குழந்தைக்கு கார்பஸ் கலோசம்னால பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம்.
நிறைய எக்ஸசைசஸ் இதுக்காக இருக்கு. We call it as the bilateral coordination exercises. ஒன்றும் இல்லை, வலது கையால நல்ல இடது முட்டிய நின்னுக்கிட்டே முட்டிய மடக்கி தொடும் பொழுதும், இடது கையால வலது முட்டிய மடக்கி தொடும்பொழுது, நின்னுக்கிட்டே தொடும்பொழுது அந்த மாதிரி ஃபாஸ்டா 2 பக்கமும் 10 தடவை பண்ணாலே அது ஒரு சூப்பர் bilateral coordination exercise. I will repeat it. Touching your left knee with your right hand and right knee with your left hand. அப்ப என்ன ஆகுது, இங்க இருந்து இங்க கிராஸ் ஆகுது, இங்க இருந்து இங்க கிராஸ் ஆகுது. இந்த மாதிரி நின்னுக்கிட்டு 10 தடவை 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி எக்ஸசைசஸ். அதே மாதிரி பின்பக்கம் ஹீல தொடுற எக்ஸசைசஸ், சிம்பிள் தோப்பு காரணம், இது எல்லாமே நம்ம பைலாட்ரல் கோஆர்டினேஷனுக்கு கார்பஸ் கலோசோமை கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கி விட்டு it will help them to overcome mild difficulties that they have in bilateral coordination. I want you to remember, please, that bilateral coordination is extremely important, not just for academics but for multiple things. வெறும படிப்புக்கு மாத்திரம் இல்லாம பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யறதுக்கும் bilateral coordination ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த bilateral coordination சரியா ஏன் இல்ல, கார்பஸ் கலோசம் சரியா இல்லாததுனால இருக்கிறதுனால நிறைய தடவை அந்த பிரச்சனைகள் வரலாம். So we saw that there are 3 main reasons for it. One is like இந்த மாதிரி இந்த 3 ரீசன்ஸும் இந்த 3 காரணங்களாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் where do you think they will have difficulties? As I told you, they will have difficulties in processing. ப்ராசஸிங்னா தமிழ்ல என்ன, எந்த ஒரு செயலையும் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்திருந்தாலும் அதை செயலாக மாற்றுவதில் பிரச்சனைகள் அப்படின்னு அர்த்தம். So to convert a known action into an actual action is called as your processing. ஓகேங்களா? So areas, அப்ப processing difficulty தான் இந்த குழந்தைங்களுக்கு மெயின் difficulty. So நம்ம பார்த்த டைப்ஸ்னால, நம்ம பார்த்த கேரக்டரிஸ்டிக்ஸ்னால we saw multiple things. அது எல்லாமே will affect 2 areas. The first one is the area of processing and second one is the area of executive function. So first let us say, what is this processing? I mean, what are the types of processing? Processing ங்கிறது ஒண்ணா இல்ல, 2 type of processing இருக்கு. One is the visual processing, second one is the auditory processing. So visual processing அப்படினா என்ன, auditory processing னா என்ன, phonological processing அப்படிங்கற மூணாவது னா என்ன, அது தவிர executive function னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்து வர ஸ்லைட்ஸ்ல we will see them in detail. Okay? Is it a break time? 11:15, any idea? 11:20. ஓகேங்களா? So இப்போ நம்ம முதல்ல பார்க்கிறது visual processing. I would like to reinforce, நான் திரும்பவும் இது அழுத்தத்தோட சொல்ல ஆசைப்படுறேன். விஷுவல் ப்ராசஸிங் அப்படின்னா காட்சி செயலாக்கம், அதாவது காட்சி மூலமா வர்ற விஷயங்களை செயலாக்கமா மாற்றுவது. இங்க நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, there is absolutely no problem with the vision part of it. Vision is perfectly all right. கண்ணு நல்லா தெரிஞ்சும் ப்ராசஸ் பண்ண முடியல. கண்ணு நல்லா தெரியலன்னா பிசிக்கல் டிசபிலிட்டி, இந்த கண்ணாடி டாக்டர் கிட்ட போகலாம், கண்ணாடி போட்டுக்கலாம், சர்ஜரி தேவைப்படலாம். இட் கேன் பி மல்டிபிள் திங்ஸ். பட் வி ஆர் நாட் டாக்கிங் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வித் தி ஐ, பட் வி ஆர் டாக்கிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நாட் கெட்டிங் ப்ராசஸ்ட் வென் சென்ட் ஃப்ரம் ஐஸ். அதாவது கண்களில் இருந்து வரும் விஷயங்களை கொண்டு செயலாக்கமாக மாற்றுவதில் சிரமங்கள், கண்கள் நன்றாக தெரிந்தும் அப்படிங்கிறது தான் விஷுவல் ப்ராசஸிங். இந்த விஷுவல் ப்ராசஸிங்ல பலதரப்பட்ட டைப்ஸ் இருக்கு. சோ திரும்பவும் நம்ம அப்படியே ஒன் ஆஃப்டர் another என்னன்னு பார்க்கலாம். முதல்ல லேர்னிங் டிசபிலிட்டி. அந்த லேர்னிங் டிசபிலிட்டிக்குள்ள ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி. அந்த ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டியில நம்ம 3 டைப்ஸ் பார்த்தோம். டிஸ்லெக்சியா, டிஸ்கால்குலியா, டிஸ்கிராஃபியா. அதனால ஏற்படக்கூடிய
டைப்ஸ் பத்தி பார்த்தோம். அதனால ஏற்படக்கூடிய டைப்ஸ் என்னன்னு பார்த்தா நம்ம அக்வயர்ட் பார்த்தோம், டெவலப்மெண்டல் பார்த்தோம். அது தவிர கார்பஸ் கலோசம் ஒரு காரணமா இருக்கலாம்னு பார்த்தோம். ஸோ இதோட difficulties where will it get reflected அப்படின்னு பார்த்தா processing. So in processing, the first one is the visual processing. That means they can see extremely well, still they will not be, brain will not be able to process information. So is there only one? No, அதுலயும் பலதர நிறைய types இருக்கு. So we're going to take each one at a time and see அது எந்த area of academics பாதிக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். The first one is visual discrimination. இங்க பக்கத்துல ஒரு 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 சின்ன படம் கொடுத்திருக்கு பாத்தீங்களா? சோ இந்த படமை பார்த்துட்டு எந்த 2 கப்பு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களை பார்க்க சொன்னா நம்மளால முடியும். You're able to discriminate. இது இன்ஃபர்மேஷன் எது வழியா வருது? You're getting information through your eyes because you're looking at the picture and you're able to discriminate pictures. You're able to find out small differences in the picture, although they look they look very similar. அதாவது பார்ப்பதற்கு ஒன்று போல் இருக்கக்கூடிய 2 படங்களுக்கு மத்தியில் இருக்கும் சிறு சிறு நுணுக்கமான வித்தியாசங்களை கண்டு உணர முடிவது. இதுதான் விஷுவல் டிஸ்கிரிமினேஷன். ஒரு குழந்தைக்கு, for a child, if this visual discrimination does not happen properly as it happens for you and me because of difficulties in visual processing, then the child will encounter a lot of problems in academics. இந்த மாதிரி இந்த காட்சி செயலாக்கத்தில் உள்ள வித்தியாசங்களை கண்டுணரும் திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக பாடத்திலும் வகுப்பறையிலும் பலதரப்பட்ட பிரச்சனைகள். The first one that you will be able to see with most of these children is getting confused between B and D. B and D ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஒன்னு இந்த பக்கம் போடணும், இன்னொன்னு இந்த பக்கம் போடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது when a child is getting is not able to get the subtle differences between B and D, the child will say will use பெட்னு எழுத வேண்டிய இடத்துல படிக்க வேண்டிய இடத்துல டெட்னு எழுதி இந்த மாதிரி பலதரப்பட்ட. So which is the area that it will affect? It will affect reading, it will affect spellings. So visual discrimination, if not there, they may find it difficult to get the difference between 2 things that look very very similar. ஓகேங்களா? So next one that and இது வெறும் இங்கிலீஷ்ல மாத்திரம் இல்ல, one more thing which I forgot to add before. So this difficulty that we are talking about is not only with respect to English. அதாவது ஆங்கில மொழி மாத்திரம் இந்த சிரமங்கள் கிடையாது. எந்த மொழியை எடுத்துக்கிட்டாலும் அந்த மொழியில சிரமங்கள் காணப்படும். ஆனால் சில மொழியில கொஞ்சம் அதிகமா சிரமங்கள் காணப்படலாம். In some languages the difficulty will be a little lesser. So the degree of difficulty in languages will differ, but they will definitely have difficulties in all the language. If a child does not have any difficulty in their mother tongue, ஒருவேளை தமிழ் வீட்டுல பேசக்கூடிய ஒரு குழந்தையா இருந்தா தமிழ்ல எந்த பிரச்சனையும் இல்ல, இங்கிலீஷ்ல மாத்திரம் பிரச்சனை இருக்குன்னா அது எஸ்எல்டியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. So that is something that we need to have in mind. So first, அப்போ ஒருவேளை அந்த குழந்தை எஸ்எல்டியா இருந்து and if the child has difficulties in visual discrimination, தமிழ்லயும் வருமா? கண்டிப்பாக வரும். There are multiple areas where the letters look very very similar. For example, தமிழ்ல பாவும் துணைக்காலும் ஒரே மாதிரி, ஒன்னு இப்படி போடணும், இன்னொன்னு அப்படி போடணும். அதே மாதிரி தாவும் நாவும் நடுவுல இருக்கிற அந்த தொப்பை கிட்ட மாத்திரம் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். மத்தபடி they look very much similar. So எந்த ஒரு குழந்தை தாவுக்கும் நாவுக்கும் எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகுதோ, பாவுக்கும் துணைக்காலுக்கும் கன்ஃபியூஸ் ஆகுதோ, whenever if there is a child who gets confused always between B and D, P and Q, then maybe the child has difficulties in visual discrimination because of visual processing difficulty. The next one, I'm just going to give you 2 minutes. I want you to look at the picture. அங்க ஒரு படம் கொடுத்திருக்கு இல்லீங்களா? அதுல மேல அந்த ஒரு ஸ்மைலி இமோஜி இருக்கு. அந்த ஸ்மைலி சிரிச்ச ஸ்மைலி மாதிரி 14 இருக்கு. உங்களுக்கு எக்ஸாக்டா 30 செகண்ட்ஸ் தரேன். அந்த 14ஐயும் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி பாருங்க. ஓகேங்களா?
கண்டுபிடிக்க முடிஞ்சதா? கொஞ்சம் சில பேர் பண்ணிருப்பீங்க. நான் 8, 6, 7 அப்படின்ட்டு. அதே எவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணிருப்போம். We would have really put in a lot of efforts, right? You'd have just taken your eyes closer to the phone. You'd have just moved back to the phone. You had to make a lot of adjustments, right? ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இதே இப்படி பக்கத்துல போட்டு கச்ச 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 கச்சன்னு குடுக்காம if we just put it a little apart, கொஞ்சம் தள்ளி பிரிச்சு வச்சிருந்தோம்னா உள்ள டிஃபரன்ஸ் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஆமா. ஏன் நமக்கு இந்த சிரமங்கள்? ஏன்னா இந்த விஷுவல் ஃபிகர் கிரவுண்ட். ஃபிகர் கிரவுண்ட்னா என்ன? கிரவுண்டுங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த பேக்ரவுண்ட். த பேக்ரவுண்ட் இஸ் வெரி கிளட்டர்ட். அதாவது பேக்ரவுண்ட் ரொம்ப கசன்னு இருக்கிறதுனால we are not able to identify things that we want to identify. So இந்த விஷுவல் ஃபிகர் கிரவுண்ட் இவ்ளோ கசகசான்னு நமக்கு எப்படி இருக்கோ, இவ்ளோ கசகசான்னு இல்லாம இருக்கும்போதே my child or the child with SLD could have difficulties. So when they have difficulties in visual processing and if they have this particular difficulty called visual figure ground, இத பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்ததோ அப்படிதான் அங்க இருக்கிற ஒரு 4 words in a sentence or 4 sentences will create that thing for them. அதாவது சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு 4 வாக்கியங்கள் பார்க்கும்போது கூட இதை பார்க்கும்போது நமக்கு ஏற்பட்ட அந்த ஒரு உணர்வும் அந்த ஒரு கஷ்டமும் தான் அந்த மாணவர்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு விஷுவல் ஃபிகர் கிரவுண்ட்ல டிஃபிகல்ட்டி இருக்கு. சரி, விஷுவல் ஃபிகர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட் கசகசான்னு இருக்கு, அது மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஆனா பேக்ரவுண்ட் கசகசான்னு இல்லை, தோணுது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு அகாடமிக்ஸ்ல ப்ராப்ளம் வரும்? தே வில் ஹேவ் டிஃபிகல்டிஸ் இன் ரீடிங். ரீடிங்ல என்ன மாதிரி டிஃபிகல்டிஸ் வரும்? இந்த ரீடிங்ல வேர்ட் எண்டிங்ஸை விட்டு விடலாம், வேர்டையே விட்டு விடலாம். இல்லைன்னா they may even skip sentences. They may take the first part of the one sentence and mix it and leave the rest of the next sentence. So இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். They may take the first part of one sentence, they may take the second part of another sentence, put them together and read it. I'm sure நீங்க எல்லாருமே you would have come across children like this. Children like what? Children having difficulties in visual figure ground, and because of that they may just miss out on word endings and miss out on words, miss out on leave out sentences, mix two sentences and read because கண்ணு ரொம்ப கசகசன்னு என்னமா பண்ணுது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எதையோ படிக்கிறேன். ஓகேங்களா? So the next one is visual closure. I want you to read this. இது என்னன்னு பாருங்க. இது என்ன வார்த்தைங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஓகே. சோ இது என்ன வார்த்தை அப்படின்னு உங்களால படிக்க முடியுது இல்லையா? இது ஃபுல்லா நான் எழுதியிருக்காட்டியும் படிக்க முடியுது. அது மாத்திரம் இல்லாம மேல ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா விஷுவலுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஒரு லோகோ இருக்கு இல்லையா, அது என்னன்னு படிங்க அப்படின்னா உங்களால டக்குன்னு இம்மீடியட்டா ஸ்ட்ரீம் யார்ட் அப்படின்னு படிக்க முடியும். நீங்க யாருமே ஒவ்வொரு எழுத்தா பார்த்து படிக்க மாட்டோம். ஒரு பாதி படிக்கும்போதே அடுத்து என்னன்னு நம்மளால க்ளோஸ் பண்ணி படிக்க முடியும். விஷுவல் அதாவது கண் மூலமா வர்ற விஷயம் பாதி வரும்போதே மீதம் என்ன இருக்கும், வாட் இஸ் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் இட், ஐ கேன் க்ளோஸ் இட், ஐ கேன் ரீட் இட் ஆஸ் a whole. Now that is because my visual closure is very good, because your visual closure is very good. But just in case you have difficulties with visual closure, you may not be able to read fluently and hence you will have lots of difficulties in reading. எந்த ஒரு மாணவனுக்கு visual closure difficulties இருக்கோ then அந்த ஒரு மாணவனால் அந்த இந்த ஸ்ட்ரீம் யார்டுன்னு பார்த்த உடனே டக்குன்னு படிக்க முடியாது. அவன் ஒவ்வொன்னா பார்த்து ஸ்ட்ரீம் யார்டு அப்படின்னு படிப்பான். ஸோ அவனோட ரீடிங் ஸ்பீட் அண்ட் ஃப்ளூயன்சி மே கம் டவுன். அண்ட் விஷுவல் க்ளோஷர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங்ல ஹேண்ட் லெட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸும் ஆகாது, பாதியா இருக்கும். சி பி இப்படி ஒரு கோடு போட்டு பாதி போட்டு ஃபுல்லா க்ளோஸ் ஆகாம இருக்கும். ஸோ இந்த விஷுவல் க்ளோஷர் டிஃபிகல்டிஸ்னால ரைட்டிங்ல லெட்டர்ஸும் க்ளோஸ் ஆகாம இருக்கும். ஸோ லெட் அஸ் ரிமெம்பர் that visual closure will lead to difficulties in reading as well as in your writing the letters. Okay, so இவ்வளோ நேரம் நம்ம பொறுமையா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நடுவில் ஒரு குட்டி பிரேக். தயவு செஞ்சு 10 நிமிஷத்துல திரும்பி வந்துருங்க. உங்க டீ பிரேக் முடிச்சுட்டு இன்னும் மற்ற விஷுவல் ப்ராசஸிங் அண்ட் ஆடிட்டரி ப்ராசஸிங் பத்தி பார்க்கும்போது தான் நாளைக்கு கிளாஸ் ரூம்ல இந்த மாணவனை உங்களால ஐடென்டிஃபை பண்ணி அந்த லேர்னிங் லாஸ் ஆகாம ரெமீடியல் ஹெல்ப் கொடுத்து அவங்களுக்கு லேர்னிங் லாஸ்ல அவாய்ட் பண்ண முடியும். ஸோ லெட் us just go for a break for about 10 minutes and let us get back after 10 minutes. Thank you.
Test.
Yeah. Kavita, I can do this one. I can do this. Anybody you're changing it? I do the PPT, right? So, I will do this. ma'am or you can just see the PPT. Yeah, that's okay. நான் last time அப்படிதான் பண்ணுவோம். Usually I do the chat, she does the erase. அப்படிதான். That's the preferred way. Okay. இல்லையா? சேஞ்ச் ஆகலை வேணும். ஏன் ஆயிடுச்சு? அவங்க ஸ்க்ரீன் மாத்திட்டாங்க. இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் ஸ்லோவா ஆகும். விஷுவல் ப்ராசஸிங் இருக்கு. கரெக்ட் அது இங்க வந்திருக்கு. இல்ல இவங்க வந்து இல்ல வரலையே. இது வந்திருக்கு ரீடிங். No, this is on full screen, this is on the PPT mode. அது ஸ்லைட் ஷோல இருக்கு, the PPT mode. Correct. Let's wait for a second. I was talking about the slide getting changed. அதான் இல்ல ஆகல. Okay, working now. Okay. We'll do this. Just need to okay. redo it again. Yeah. Done. So here the chat lab will initially one layer. Start now. Welcome back after the break. கேக்குதா? Okay, lovely. ஓகேங்களா? So நம்ம பிரேக்குக்கு முன்னாடி டிஸ்லெக்சியா பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுல அது அஃபெக்ட் பண்ண அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அது அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா, தட் மீன்ஸ் தி ஏரியாஸ் தட் இட் வில் அஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது we saw that it affects processing and executive function. And in processing we saw there are 3 types of processing where they have difficulty. முதல்து visual processing, ரெண்டாவது auditory processing, மூணாவது phonological processing, and நாலாவது executive function. காட்சி செயலாக்கம், செவிப்புலன் செயலாக்கம், பேச்சொலி செயலாக்கம் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் அப்படின்னு அதோட தமிழ் ஈக்குவலன்ட் வரும். விஷுவல் ப்ராசஸிங்ல the first one we saw visual discrimination. In visual discrimination பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களுக்குள்ள நுணுக்கமான வித்தியாசங்களை உணர முடியாமல் போவது. That means inability to differentiate 2 things that look very similar. I want you to underline the word similar. They look similar, they are not the same. We are able to identify the differences between 2 things that look similar, but some children with visual processing difficulty, காட்சி செயலாக்கத்தில் பிரச்சனை காரணமாக இவ்வாறு உணர முடியாமல் போகும்போது they may have difficulties in reading, as some of you all have put it in the chat box. 6 and 9 மாத்தி படிச்சு மாத்தி எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. M and W, okay, அதே மாதிரி B and D, which is very common among quite a lot of children with SLD. இந்த மாதிரி E and 3 இதையும் மாத்தி பார்ப்பாங்க. So Tamil, as I told you, once again I would like to reiterate the fact that it is not very specific to English language. அதாவது இது வெறும் ஆங்கில மொழிக்கு மாத்திரம் அல்ல, எந்த மொழி எடுத்துக்கிட்டாலும் அந்த மொழியை செயலாக்கமா மாத்துவதில் சிரமங்கள், அந்த மொழியில் பிரச்சனைகள் வரும். And இன்னொன்னு, we need to have bear it in mind, it has nothing to do with eyes. இது கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. My eyes are doing its work properly. அதாவது என் கண்கள் நன்றாக போட்டோ எடுத்து மூளைக்கு அனுப்பியும் மூளையானது it is not processing, அது செயலாக்கமாக மாற்றுவதில் பிரச்சனைகள். Visual figure ground, we saw what is meant by visual figure ground. Ground refers to background and figure is like when there are lots of things cluttered in the background. பின்னணி கசகசான்னு இருக்கும்போது பின்னணியினால் ஏற்படும் குழப்பங்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல அதை சொல்லுவோம். விஷுவல் ப்ராசஸிங்ல ஒரு டைப் ஆஃப் டிஃபிகல்ட்டி இது இருக்கும்போது ரீடிங்ல பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி ரீடிங்ல பிரச்சனைகள் வரும்போது சில்ட்ரன் மே லீவ் அவுட் த வேர்ட் எண்டிங்ஸ். தமிழா இருந்தா இந்த பலர்பால் வரும் இல்லைங்களா, ஆண்கள், பெண்கள், மலர்கள், அந்த கல்லுங்கிற அந்த கடைசிய வார்த்தையை விட்டுட்டு வாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
அதே மாதிரி சில வார்த்தைகளையே விட்டுட்டு வாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. Sometimes they may combine one part of the first sentence and the second part of another sentence and put them together and read it as one sentence. ஒரு வாக்கியத்தின் முதல் பகுதியும் மற்றொரு வாக்கியத்தின் பின்பகுதியும் சேர்த்து இணைத்து ஒரே வாக்கியமாக படிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இதுல மூணாவதா நம்ம பிரேக்குக்கு முன்னாடி பார்த்தது விஷுவல் க்ளோஷர், அதாவது பாதி இருக்கும் பொழுதே மீதம் என்ன இருக்குன்னு உணரக்கூடிய திறன். That is when I told you ஒரு வார்த்தையை படிக்கும்போது the second half நம்ம பார்க்காம கடகடகடன் படிச்சுட்டு போறோம்னா we have the visual closure ability. அடுத்து நம்ம பார்க்க போறது visual spatial. And visual spatial அப்படின்னா எவ்வளவு இடம் இருக்கு, அதோட சேர்ந்து visual memory and visual sequential memory. இது மூணு visual memory, visual spatialனா இட நிர்வாகம். that is how கண்ணால பார்த்து எவ்வளவு இடம் இருக்கு எவ்வளவு இடம் இல்ல, இடம்னு பார்க்கும்போது ஸ்பேஸ் அப்படிங்கறத பத்தி சொல்றோம். visual memoryனா the information that I take to my brain through the visual channel, அதாவது கண்கள் மூலமா, the ability to remember that is called as your visual memory. அடுத்து visual sequential. Let us put visual memory and visual sequential together and call it as one word. Let us call it as visual sequential memory. So in the visual sequential memory அப்படின்னு பார்க்கும்போது let's first understand what it means. For example, in the picture that you see, the first sentence given there, அங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் முதல் வாக்கியம், the triangle has 3 sides அப்படிங்கிறது. விஷுவல் சீக்வென்ஷியல் மெமரி இருந்தாதான் படித்ததை படித்தவாறே அதே வழிமுறையில் ஞாபகம் வைத்துக் கொள்வது. இதை அப்போ முதல்ல என்ன படிச்சோங்கிறது ஞாபகம் இருக்கணும், அது அதே வரிசை முறையில ஞாபகம் இருக்கணும். ஸோ இது ரெண்டும், அது தவிர விஷுவல் ஸ்பேஷியலும் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் an activity that we think is very very simple. எந்த ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம ரொம்ப சிம்பிள்னு நினைச்சிட்டு எல்லாரும் பேசுவோம். சாதாரணமா பாத்தீங்கன்னா போர்டை பார்த்து காப்பி பண்றது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஒரு குழந்தை, if the child is not able to copy properly from board and if the child takes a long time to copy or the child copies, like he's not able to finish it, then we say illa if he makes a lot of errors, அதாவது எழுதும் பொழுது பார்த்து காப்பி அடிக்கும் பொழுது நிறைய தவறுகள் இருந்ததுன்னா, பிழைகள் இருந்ததுன்னா, we always tell them, பார்த்து காப்பி அடிக்கிறதுல கூடவாப்பா உனக்கு பிரச்சனை, உனக்கு என்னதான் பிரச்சனை. பார்த்து காப்பி பண்றது is not such a simple thing as we think it is. அது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அதுக்கு மிக முக்கியமா முதல்ல விஷுவல் மெமரி ரீடிங் இருக்கணும். அது கண்டிப்பா the triangle has 3 sides னு போர்ட்ல இந்த மாதிரி the teacher if you all write it, முதல்ல அந்த குழந்தைக்கு அது வாசிக்க தெரியணும். ஒருவேளை அது வாசிக்க தெரிஞ்சாலும் அத நல்லா ஞாபகத்துல அதே வரிசையில ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை விஷுவல் சீக்வன்ஸ் இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி எழுதியிருக்கோம், the has triangle sides 3. அப்ப என்ன இங்க memory இருக்கு, visual memory இருக்கு. The child remembers all the words, but the child is not able to write it in sequence. Why is the child not able to write it in sequence? Because the child does not have visual sequential memory. Now இந்த மாதிரி போர்டை காப்பி பண்றோம், இல்ல ஒருவேளை visual memory ப்ராப்ளம்னா the child may look at the board for each and every letter. ஒவ்வொரு எழுத்தாக பலகையை பார்த்து பார்த்தே எழுதுவதற்கு முற்படுவான். அப்போ ஒவ்வொரு எழுத்தாக பலகையை பார்த்து பார்த்து எழுதும்போது எழுதுறதுக்கு தேவைப்படுற நேரம் எப்படி இருக்கும்? The child may require a lot of time to finish the board activity and hence his board copying activity could almost always be incomplete. இந்த குழந்தையோட நோட்புக்கை வாங்கி பார்க்கிறோமோ, வாங்கி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 4 வரிகள் எழுதிட்டு you want to put up the 5th sentence on the board and you try to rub the board, this child will say, ma'am, teacher, நான் இன்னும் முடிக்கவே இல்லை, teacher, ma'am, நான் இன்னும் I haven't finished அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. So this visual memory, visual sequential memory as a part of visual processing is extremely important, and our children with SLD or dyslexia may have difficulties in visual memory or visual sequential memory. Now there is one before that, visual spatial. அப்ப நோட்புக்ல எழுதும்போது போர்டை பார்க்கிறேன், போர்ட்ல இருக்கிறத I'm able to remember it in the right sequence. I should also write it on the line with leaving adequate space in between. போதிய இடைவெளி விட்டு
துவக்க கோட்டிலிருந்து ஆரம்பித்து அந்த கோட்டின் மேல் நீட்டாக எழுதுதல் வேண்டும். அப்ப எவ்வளவு இடம் இருக்கு என்ன ஏதுன்னு I should be able to assess, and that is called as your visual spatial. Some children who have visual processing difficulty with difficulties in visual spatial, அவங்களால இந்த மாதிரி நிர்ணயம் பண்ண முடியாமல் போகலாம். ஓகேங்களா? So the last one is visual motor processing. Visual motor processing அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தத அப்படியே பார்த்து வரைதல். விஷுவல் கண்ணால் வர விஷயங்கள் எதோட சேர்ந்து கோஆர்டினேட் ஆகி வேலை பண்ணும்? மோட்டர். மோட்டருங்கும் போது என்ன? there are 2 types of motor. நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். the gross motor and fine motor. தமிழ்ல மோட்டருக்கு தசை அப்படின்னு சொல்லுவோம். தசை இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். 2 விதமான தசை இயக்கங்கள் இருக்கு. பெருந்தசை இயக்கம், சிறு தசை இயக்கம் அப்படின்ட்டு. கண்ணுல இருந்து வர்ற விஷயம் மூளை நன்றாக ப்ராசஸ் செஞ்சு அது எதோட இணைக்கணும்? தசை இயக்கத்தோட இணைக்கணும். அதுக்கு பேரு தான் விஷுவல் மோட்டர் ப்ராசஸிங். அந்த மாதிரி இருக்கும்போதுதான் இங்க இந்த முதலோட இங்க பக்கத்துல ஒரு படம் கொடுத்துருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டாட்டோட செகண்ட் டாட்டுக்கு நம்ம இது பண்ணி அதோட கீழே கொண்டு வந்து இப்படி வரங்கிற அந்த சின்ன ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி கையானது கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்ய முடியும். இந்த விஷுவல் மோட்டர் ப்ராசஸிங் நம்ம போர்ட் காப்பிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா போர்ட்லயும் பார்த்து அப்படியே எழுதுறோம். ஸோ எந்த ஒரு குழந்தைக்கு விஷுவல் மோட்டர் ப்ராசஸிங் டிஃபிகல்ட்டி இருக்கோ, எதன் காரணமாக? பிகாஸ் ஆஃப் விஷுவல் ப்ராசஸிங் த சைல்ட் மே ஹேவ் டிஃபிகல்ட்டிஸ் இன் போர்ட் காப்பிங் அண்ட் ரைட்டிங் அண்ட் இன் வேரியஸ் அதர் திங்ஸ். ஸோ இங்க எங்கெல்லாம் டிஃபிகல்ட்டின்னு பார்த்தோம், நிறைய 6-7 விதமான விஷுவல் ப்ராசஸிங் டிஃபிகல்ட்டி. பட் அதோட எக்கோ, அதோட எதிரொலி, அதோட இஃபெக்ட் எந்தெந்த அகாடமிக் ஏரியாஸ்லன்னு பார்த்தோம். நீங்க பாத்தீங்கன்னா ரீடிங்ல பார்த்தோம், ஸ்பெல்லிங்ல பார்த்தோம், ரைட்டிங்ல முக்கியமா போர்ட் காப்பிங். சோ போர்ட் காப்பிங்கே வரலன்னா தப்பா எழுதினா அந்த குழந்தை எதை ஞாபகம் வச்சு எதை படிக்க முடியும்? சோ ரீடிங், ஸ்பெல்லிங், போர்ட் காப்பிங் போன்ற மிக அத்தியாவசியமான the skills that are extremely important for a child to be in a classroom gets a little difficult. ஒரு கிளாஸ் வகுப்பறைக்கு தேவைப்படும் மிக அத்தியாவசியமான திறன்கள் அதனால பாதிக்கப்பட்டு, அதனால வகுப்பறையில் மற்ற மாணவர்கள் சுலபமாக செய்யக்கூடிய செயலை அவனால் செய்ய முடியாமல் போகலாம். So when we don't understand these children, because it's a hidden disability, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, the child is otherwise perfectly fine. It is just that when it comes to studies and only in classroom he has this difficulty. கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேக்குது, நல்லா நடக்கிறான், நல்லா ஓடுறான், நல்லா பேசுறான், நல்லா டான்ஸ் ஆடுறான், எல்லாம் இருக்கு. அப்ப படிப்புல இந்த பிரச்சனையே கிடையாது, அவன் சும்மா சொல்றான் நம்ம நினைச்சுக்கிட்டா பின்னாடி ஒரு காலகட்டத்துல அந்த டிகிரி ஆஃப் டிஸ்லெக்சியா நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அது மைல்டா இருக்கிறது, மாடரேட் ஆகி சிவியர் ஆகி லேர்னிங் லாஸ்க்கு போகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இந்த லேர்னிங் லாஸ் ஆகாம இருக்கணும்னா நம்ம கண்டிப்பா இந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் ஒரு குழந்தைகிட்ட பார்க்கும்பொழுது அது இந்த ஒரு மாணவனுக்கு தேவைப்படுவது ரெமீடியல் எஜுகேஷன் மாத்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ரெமீடியல் எஜுகேஷன் கொடுத்து லேர்னிங் லாஸ் ஆகாம we can definitely sort of help them. So that is what we just wanted to tell you. Now we saw the first one, that is visual processing. So let us just go into a case study to understand. ஒரு சின்ன case study. எந்த கேஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? மணி என்னும் 5ஆம் வகுப்பு மாணவன், a student of class 5 named Mani. We've already seen 2 cases based on his performance and his difficulties. So let us go to the third case study. As we did in the first and the second, I will read it out for you. நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். அதோட பதில நீங்க chat boxல ஒரு நிமிடத்துக்குள்ள போட்டுருங்க. It was the science class. Mani's teacher was teaching about the types of plants. He asked Mani to read the paragraph from the lesson. Mani combined the first part of one sentence and second part of the next sentence and read it as one sentence. He also kept blinking his eyes while reading. When the teacher asked the class to copy from the board, he copied bamboo as damboo. He could not write on the line 2. Difficulty in dash is the reason for this. தயவு செஞ்சு உங்க ஆன்சரை please put it in the chat box. We are waiting for your answers. Please type it in the chat box.
இது நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கும்போது there is one comment that is come in. 6 நாள் பயிற்சியில் எஸ்எல்டி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சிறப்பு பயிற்சி பற்றி கூறவும். கண்டிப்பா இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி as I told you earlier, today will be more in terms of understanding these children, and from tomorrow it will all be about remedial education, அதாவது சிறப்பு பயிற்சி. ஸோ இன்னைக்கு நம்ம பேச பேச நீங்க ஏற்கனவே பார்த்த மாணவர்கள், the children that you have already handled, யாராவது இந்த கேட்டகரிக்கு வராங்களான்னு அல்ல உங்க தாட்ஸ் அப்படியே அலைன் பண்ணிட்டு வாங்க, அதோட மேட்ச் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அப்படி மேட்ச் பண்ணிட்டு பார்க்கும்போது you will be able to identify. I'm sure you've all identified children as children with learning disability, but அதுல ஸ்பெசிஃபிக்கா எஸ்எல்டி அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா ரெமீடியல் நாளைக்கு கொடுக்க உங்களுக்கும் அது நல்லா புரிப்படும். ஸோ ப்ளீஸ் டூ தட் ஃப்ரம் நவ் ஆன். ஆஸ் ஒன் ஆஃப் யூ ஆல் ஹவ் ஆஸ்க்ட், we will definitely give you ரெமீடியல் மெத்தட்ஸ், அதாவது சிறப்பு பயிற்சி. நாளையிலிருந்து ஃபுல்லாவே ஒவ்வொரு திறனுக்கும் தேவைப்படுற சிறப்பு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அதோட ஒரு முன்னோடியா, அதோட ஒரு இன்ட்ரோடக்ஷனா ஐடென்டிஃபிகேஷன் பத்தியும் அவங்களோட டிஃபிகல்டிஸ் பத்தியும் பார்க்க போறோம். ஓகே, நிறைய பேர் விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப கரெக்டா எழுதிருக்கீங்க. விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் ஜென்ரலி விஷுவல் ப்ராசஸிங்ல, ஏன்னா மல்டிபிள் ஏரியாஸ்ல டிஃபிகல்ட்டி இருக்கு இல்லைங்களா, டேம்பு விஷுவல். அது தவிர பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸையும் செகண்ட் சென்டென்ஸையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா விஷுவல் ஃபிகர் கிரவுண்ட் டிஃபிகல்ட்டிஸும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ டிஃபிகல்ட்டிஸ் விஷுவல் ப்ராசஸிங் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் இட். தேங்க்யூ சோ மச். எல்லாரும் நிறைய பேர் ரொம்ப கரெக்டா எழுதிருக்கீங்க. So இதுல இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது, we're going to see the next type of processing difficulty, that is auditory processing. As I told you earlier, இங்க the ears are perfectly fine. காதளவில் எந்த கோளாறும் கிடையாது. auditory அப்படின்னா காது சம்பந்தப்பட்ட processing information from the ears reaches the brain, but the brain is not able to process it. அதாவது காது வழியா வரும் தகவல்களை மூளையானது செயலாக்கமாக மாற்றாமல் இருப்பது. அப்ப காதுக்கும் மூளைக்கும் டூட்டுன்னு வச்சுக்கலாமே, சும்மா தமாஷா சொல்லணும்னா. ஸோ இந்த ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஃபிகல்ட்டி இருக்கிற மாணவர்களால the information that we give to them through the ears, not through visual, கண் வழியா பார்க்காம காட்சியா பார்க்காம காது வழியா கொடுக்கிற விஷயங்களை செயலாக்கமா மாற்ற முடியாமல் போகும். இதுல நம்ம விஷுவல் ப்ராசஸிங்ல பார்த்த மாதிரி பல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, பல பிரிவுகள் இருக்கு. there are many types. There are 6 major things. So let us take one at a time and let's do it. The first one is phonetic decoding. When we talk of phonetic decoding, it talks about information from ears getting into action. Phonetic decoding na deciphering அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த decoding கோடிங்கும் போது குறியீடுகள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ phonetics-னு பார்க்கும்போது ஆடிட்டரின்னு பார்க்கும்போது எல்லாமே சவுண்ட் பேஸ்டு வரும். இங்க the first one நம்ம கொஞ்சம் வித்தியாசமாகவும் பார்க்கலாம். We can use a slightly different word also for it, that I would like to use the word auditory processing delay. Delayனா என்ன, auditory processing na என்ன, this is what we can see. ஒரு எக்ஸாம்பிளோட, because that will make it very clear. You get into a class, ஒரு வகுப்பறைக்குள்ள போறீங்க, you tell them take out your science book, page number 250, 250 இல்ல 25 னு வச்சுக்கலாம், because you're getting into a second standard or a third standard class. So take out your science book, page number 25, அதுல third paragraph, fourth line read அப்படின்னு சொன்னா, in a class of 20 children, நீங்க 20 handle பண்றீங்களோ 10 handle பண்றீங்களோ, அதுல 7 பேர் 8 பேர் they will do that, but 2 or 3 of them will just turn to see what his friend is doing and he will try to do that. ஒரு 7-8 பேர் நீங்க சொன்னது அப்படியே டகால்னு எடுத்துருவாங்க. சயின்ஸ் புக்கை எடுப்பாங்க, 25வது பக்கத்துக்கு போயிருவாங்க, 3வது பத்திக்கு போயிருவாங்க, 4வது வரிய படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அதுல ஒரு மாணவன் மாத்திரம் இல்ல 2-3 மாணவர்கள் மாத்திரம் பக்கத்துல என்ன செய்யறான்னு பார்த்து செய்ய முற்படுவாங்க. அப்போ பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட ஏய் என்னடா சொன்னாங்க, எதுடா படிக்க சொன்னாங்க, which is the one that I have to read, he will try looking. So இந்த ஒரு மாணவனை, when we don't understand that the child has difficulties, we may look at the child, அந்த குழந்தைய பார்த்து நம்ம சொல்லுவோம், ஏய் எங்க இருக்கு உங்க கவனம், aren't you paying attention, எங்க பேசிட்டு இருக்க, அவனோட என்ன பேசிட்டு இருக்கானு. இங்க நம்ம இந்த ஒரு மாணவனை we need to understand them really well. How many instructions have you given? You've given multiple instructions. 4 instruction. Take out your science book. Turn to page 25. Third paragraph, fourth line. In the madri 4 instructions.
யுமே அது அந்த குழந்தைக்கு கஷ்டமா இருக்கலாம். யுமே ஆஸ்க் மீ 7 பேர் செய்ய முடியாது, இவனுக்கு மாத்திரம் என்ன? இவனுக்கு auditory processing delay. Please understand, there is a bit of a delay. First instruction அவன் process பண்ணிட்டே இருக்கும் பொழுது டகால்னு ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளுக்குள்ள வருது. அதுக்குள்ள அவன் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு யோசிக்கும் போது you would have finished giving instruction. முதல் கட்டளை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த குழந்தை அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ரெண்டாவது, மூணாவது, நாலாவதுன்னு டபா டபா டபான்னு கொடுத்தா அவனுக்கு ஒவ்வொரு காதல் வரும் விஷயத்தையும் கட்டளைகளையும் செயலாக்கமா மாற்றுவதில் சிறு தாமதம் இருக்கும் போது அவனால செய்ய முடியாமல் போகலாம். அண்ட் சோ வாட் டஸ் ஹி டு? ஹிஸ் காட் டு மேனேஜ். அவன் புக் எடுத்து படிச்சுதானே ஆகணும். அதனால பக்கத்துல ஃப்ரெண்ட் என்ன செய்யறான்னு கண் வழியாக பார்த்து அதை செய்ய முற்படுவது. இந்த மாதிரி இருக்கும் மாணவர்கள் once they go into slightly higher classes, let us say class 5, class 6, it may look like they could ask you doubts in a very and they could ask you irrelevant doubts. சம்பந்தம் இல்லாமல் சில சந்தேகங்களை கேட்பது போல் காணலாம். I'll just give you a very small example. நீங்க 3rd paragraph பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க கிளாஸ்ல. ஒரு தாவரங்கள் பத்தி, ஒரு பிளான்ஸ் பத்தி ஒரு லெசன் எடுத்துட்டு இருக்கீங்க. அதுல 6 paragraph இருக்கு. You've gone on to the 2nd paragraph and then you've gone on to the 3rd paragraph. நல்லா எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி முடிச்சிருக்கீங்க. இந்த குழந்தை may just get up and say, ma'am, teacher, எனக்கு ஒரு டவுட். ஓகே, so you may ask, I mean, as teachers நம்ம எல்லாருக்குமே குழந்தைகள் நம்ம கிட்ட டவுட் கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப இந்த குழந்தை கேட்கிற டவுட்டுக்கு பார்த்துட்டு அவன் எதுல டவுட் கேட்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, மேபி 2வது பேராகிராஃப் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தகவல்ல டவுட் கேட்டிருப்பான். You would have already gone on to 3rd. நம்ம இம்மீடியட்டா என்ன சொல்லுவோம்? ஏய், எங்க இருக்க? தூங்கிட்டியா? Have you slept off? We've gone on to the 3rd paragraph. நீ இன்னும் செகண்ட்லயே உட்கார்ந்துருக்க, முழிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த குழந்தை முழிச்சிருக்கா, கவனம் இருக்கா, அதை பத்தி எல்லாம் இல்லை. டவுட் கேட்டாலே we need to understand that the child is paying attention. எப்ப ஒரு குழந்தை நல்லா டவுட் கேக்குதோ அப்பவே அந்த குழந்தைக்கு கவனம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஏன் இந்த மாதிரி 2வது பேராகிராஃப்ல இருக்குன்னா, அவன் காது வரையே வர்ற விஷயங்களை ப்ராசஸ் பண்றதுல சரு தாமதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. So auditory processing delay is one very important difficulty that some children with SLD have. Auditory processing delay என்பது செவிப்புலன் செயலாக்கத்தில் தாமதம் என்பது நம் SLD குழந்தைகள் சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. அடுத்து ப்ராசாடிக் அப்படின்னு இருக்கு. ப்ராசாடிக் தமிழ்ல யாப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ராசாடிக் யாப்பு அப்படின்னா சொல்ற விதத்தை வச்சு அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. The same set of words will have different meaning by how we put it. ஒரே ஒரு வாக்கியத்தை வச்சு நம்ம புகழ்ச்சியாகவும் சொல்லலாம், இகழ்ச்சியாகவும் சொல்லலாம். Let me just give you an example. ஒரு குழந்தை இல்ல யாராவது ஒருத்தர் எழுதியிருக்காங்க. ஓகே, அத நோட் புக்கை பார்த்து என்ன அழகான கையெழுத்து அப்படி சொல்லும்பொழுது சொல்ற வார்த்தை என்ன? What are the words I'm using? I want you to remember. என்ன அழகான கையெழுத்து. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? யார்கிட்ட சொல்றோமோ அவங்க நன்றி, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க சொல்லும் விதமானது இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு தான் அர்த்தம். Now I'm using the same set of words but I'm putting it in a different way. ஓகேங்களா? என்ன அழகான கையெழுத்து, அதே வார்த்தைகள் தான். ஆனா சொல்ற விதம் எப்படி இருக்கு? வேறு மாதிரியா இருக்கு. இதுக்கு தேங்க்யூன்னு யாராவது சொன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம்? என்ன திமிரு பத்தியா, நான் நல்லா இல்லைன்னு சொல்றேன் ஆனா தேங்க்யூன்னு சொல்றாங்க. அப்போ அதே வார்த்தையை யூஸ் பண்ணாலும் நம்ம எப்படி how do we put it across அப்படின்னு நம்மளோட வாய்ஸ் மாடுலேஷன் வச்சு மீனிங் வேற மாதிரி ஆயிடும். சில children with auditory processing difficulty because of SLD or dyslexia may not be able to understand the meaning based on how you put it. அவங்கள பொறுத்த வரைக்கும் அழகான கையெழுத்து அப்படின்னா அது ஒரே ஒரு அர்த்தமா இருக்கலாம். எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல வரல, நிறைய மாணவர்களுக்கு அப்படி இருக்கும். என்ன அழகான கையெழுத்து என்ன ஆகும்? ஒரு உதாரணத்துக்கு இது அப்படியே கொஞ்சம் அப்படி ஜாஸ்தி எடுத்துட்டு போவோமே. ஒரு மாணவன் இருக்கான், அவங்க கிட்ட there is a child who's coming to his handwriting is very bad. அழகான கையெழுத்து அப்படின்னு பல கட்சிட்டு சொன்னா the child may say thank you and you may misunderstand the child. நீங்க நினைச்சுக்கலாம், எப்படி பாரு நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு தேங்க்யூ சொல்றா, திமிர் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கலாம்.
and we as teachers tend to discuss about children in staff room. நம்ம ஸ்டாஃப் ரூம்ல நம்ம குழந்தைங்களை பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம், பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா சில சமயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு பெட்டர் சொல்யூஷன் கிடைக்குங்கிறதுனால. அப்ப சொல்லுவோம், இந்த பையன் 5ஆம் வகுப்புல இருக்கான் இல்லையா, அவன் கையெழுத்து நல்லாவே இல்லைன்னு சொன்னேன், அவன் தேங்க்யூ சொல்றான். நீங்க கையெழுத்து நல்லா இல்லைன்னு சொல்லல, கையெழுத்து நல்லா இல்லைன்னு சொல்ல முற்பட்டீங்க. நான் சொன்ன விதம் அவனுக்கு போய் சேர்ந்த விதமும் வெவ்வேறு. சோ இங்க அந்த குழந்தைய நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் முக்கியமான காரணம் அவனோட ப்ராசாடிக் யாப்பில் இருக்கும் சிரமங்கள் காரணமாக. எதனால? ஆடிட்டரி ப்ராசஸிங்ல இருக்கிற டிஃபிகல்ட்டினால. ஆடிட்டரி அது 2வது வகை. சோ இந்த ஒரு குழந்தைக்கு படிப்புல நேரடியா அஃபெக்ட் ஆகலைன்னா கூட இந்த வஞ்சக புகழ்ச்சி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் புரியாம நிறைய தடவை அவங்க தப்பா எடை போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. So we need to just observe these children and understand whether they take meanings by the way we put it. 3வது auditory integration. காதால் கேட்பது மற்றும் கண்ணால் காண்பது ரெண்டும் ஒன்றாக இணைந்து ஒரே மாதிரி வரணும். அதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க போறது ஆடிட்டரி ஃபில்டர். இந்த ஆடிட்டரி ஃபில்டர்னா என்ன? தட் இஸ் வடிகட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழ்ல. காதல் விருந்து இப்போ ஒரு ஸ்கூல்லயோ எந்த ஒரு இடத்துலயோ நீங்க இங்க இப்போ உட்கார்ந்துருக்கிற அந்த இடமாகட்டும், இல்ல ஒரு கிளாஸ் ரூம் ஆகட்டும், ஆர் த பிளேஸ் வேர் ஐ எம் சிட்டிங், it will not be absolutely noise proof. அப்படின்னா வேற எந்த சத்தமும் இல்லாம இருக்காது. எந்த ஒரு சூழ்நிலையும் there will be multiple sounds and noise that will enter your brain. காது வழியா பலவிதமான சத்தங்கள் நம் மூளைக்குள்ளே செல்லும். ஆனா மூளை ஒரு வடிகட்டுதல் மாதிரி எது தேவை எது தேவை இல்லை அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஈஸியா வடிகட்டிடும். நீங்க இப்போ உட்கார்ந்து கேட்கிற இடத்துல இருந்து இவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, நான் அதை தான் கேட்கணும் அப்படின்னு மூளைக்கு நல்லா தெரிஞ்சு அதை செய்யவும் முடிஞ்சு, மற்ற வர விஷயங்கள் பக்கத்துல யாராவது இந்த கீழே பேனா வைக்கிறது, பென்சிலை வைக்கிறது, வெளியில ரோடு பக்கம் கிளாஸ் ரூம் இருந்தா ஹார்னு, இது எல்லாமே நம்ம மூளை ரெஜிஸ்டர் பண்ணிக்காது. மூளையை வந்து அடையும், ஆனா மூளை அது அப்படியே it will put that into a delete mode. We have that and that is what is called as auditory filter. Some children may not have this auditory filter. So what will happen now? Ipo let us say that you are taking class, right? So you're taking class, okay? Class la every child knows that they need to pay attention to the teacher's voice. ஆசிரியரின் குரலில் மாத்திரமே தன் கவனம் இருக்க வேண்டும் எல்லா மாணவனுக்கும் தெரியும். அந்த கிளாஸ் ரூம் ஒரு ரோடு பக்கத்துல இருந்ததுன்னு வச்சுப்போம். ஓகே, அப்ப என்னெல்லாம் விதமான சத்தங்கள் வரும்? ஒரு சைக்கிளோட சத்தம் வரலாம், வண்டி போற சத்தம் வரலாம், ஆர் that could be some child like moving the table, இல்ல பென்சிலை கீழே போடலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த பிரெயின் அந்த குழந்தையோடது என்ன பண்ணும்? இதெல்லாம் தேவையில்லைன்னு the child will be able to focus on your voice. But if a child's auditory filter is not working properly, அந்த குழந்தையின் வடிகட்டும் நிலை திறன் சரியாக வேலை செய்யவில்லை எனில் எல்லாவித சத்தங்களும் மூளைக்கு சென்று ஒரே அளவான தாக்கத்தை உண்டு செய்யும். Every sound and noise will go attack the brain and the brain is not able to filter out the things that is not required. Delete button வேலை செய்யல. அப்போ what will happen to the child? The child will not be able to focus. The child will not be able to pay attention. அப்போ எல்லா சத்தமும் வருது, ஐயோ நான் அட்டென்ஷன் டீச்சரோட குரல்ல மாத்திரம் அட்டென்ஷன் வைக்கணும்னு பாக்குறேன், என்னால முடியல, I'm not able to, my filtering is not happening, delete button is not working அப்படின்னு பயங்கரமா irritated இருக்கும். So he will lose attention. Over here, one thing that we need to understand, இங்க attention வச்சுக்க முடியாம, that is attention இல்லாம ஒரு காரணம் கிடையாது. பலவித சத்தங்களின் காரணமாக அட்டென்ஷன் போயிடுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் இந்த டெலீட் பட்டன் வேலை செய்யலன்னா, இந்த ஆடிட்டரி ஃபில்டர்ல பிரச்சனை. எதனால பிரச்சனை? ஆடிட்டரி ப்ராசஸிங்ல இருக்கிற டிஃபிகல்ட்டினால. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு மாணவன் கிளாஸ்ல ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இச்சின்னு பண்ணுவான், மற்றவங்களோட டேபிளை தள்ளாதரா, ப்ளீஸ் டோன்ட் மூவ், டோன்ட் மேக் நாய்ஸ்னு இப்படி சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நாளடைவில் அட்டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிரும். இஃப் தி அட்டென்ஷன் இஸ் லாஸ்ட், the child will not be able to do well, and if the child does not do well, the child will drop out of school, then it will lead to learning loss. So as teachers, we need to understand, hey, it could just be an auditory filter problem, and we need to see what we can do so that the learning loss does not happen. We need to find out remedials. We need to see if external help is required so that learning loss does not happen.
The next one is auditory discrimination. கேட்பதற்கு ஒன்று போல் இருக்கும் ஒலிகளுக்குடைய வித்தியாசம். The difference or subtle differences between things that we hear. Ability to discriminate, ability to differentiate. கேட்பதற்கு ஒன்று போல் இருக்கும் ஒலிகளுக்குடைய சிறு நுணுக்கமான வித்தியாசங்களை உணரும் திறன். That is what is called as auditory discrimination. And for some children with SLD, auditory discrimination as a part of auditory processing, auditory discrimination may not happen properly because of their difficulties in auditory processing. Main dictation. சின்ன கிளாஸ்ல டிக்டேஷன், பெரிய கிளாஸ்ல போனா நோட்ஸ் எடுத்துக்கிறதுல இந்த மாதிரி தவறுகள் வந்துட்டே இருக்கும். அப்புறம் எங்க நோட்ஸ் எடுக்கிறதுல 7வது 8வதுல நோட்ஸ் கொடுத்து எடுத்துக்க சொன்னீங்கன்னா அப்பவே சரியா இல்ல, தப்பு தப்பா எழுதி தப்பு தப்பா படிச்சு தப்பு தப்பா மார்க் வாங்கி definitely learning loss scenario தான் ஆகும். So this auditory discrimination in lower classes, let us just take small examples and then let's see. Take your please okay, let's just put it this way. தமிழ்லயே எடுத்துக்கலாமே. உன் நோட் புத்தகத்திற்கு அட்டையை போடு அப்படிங்கறத நோட்டு புத்தகத்திற்கு அட்டையை போடு. அட்டையும் அத்தையும் கேட்பதற்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி now please keep this top in your bag அப்படின்னா please keep this top in your bag அப்படின்னு எழுதி அப்படியே படிச்சு அப்படியே எழுதணும். நான் கொடுக்கறதெல்லாம் சிறு உதாரணம். நான் கொடுக்கறதெல்லாம் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் in one sentence. பட் இந்த மாதிரி மல்டிபிள் பிளேசஸ்ல if there are difficulties, the whole notes will go for a toss. ஃபுல் நோட்ஸ் தப்பு தப்பா எழுதினா உங்களுக்கு அது என்ன எழுதிருக்குன்னு அர்த்தமே புரியாது. அர்த்தமே புரியல, எக்ஸாம் வருது, இட் இஸ் ஓகே, லெட் மீ ஜஸ்ட் லேர்ன் இட் லைக் தட் அண்ட் லெட் மீ ஜஸ்ட் ரைட் இட் லைக் திஸ் அப்படின்னு போயிட்டா அப்ப மார்க்கும் அதே மாதிரி தான் வரும். ஸோ auditory discrimination is extremely important and some SLD children, as I told you earlier, may have difficulties in auditory discrimination. செவிப்புலன் வித்தியாசப்படுத்தி பார்த்தலில் சிரமங்கள், எதனால் செவிப்புலன் செயலாக்கத்தின் சிரமங்கள் காரணமாக. கடைசியாக ஆடிட்டரி சீக்வென்ஷியல் மெமரி, அங்க மெமரிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது செவிப்புலன் வரிசை முறை நினைவாற்றல். நம்ம ஏற்கனவே நோட்ஸ் எழுதுறத பத்தியும் டிக்டேஷன் பத்தியும் பேசினோம். ஒரு வாக்கியத்தை நம்ம ஒரு டிக்டேஷனா கொடுக்கிறோம், சொல்வதை எழுதும் பயிற்சியா கொடுக்கிறோம். நாய் பூனையை சுற்றி சுற்றி ஓடியது அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அவன் எழுதினது பூனை நாய் ஓடியது சுற்றி சுற்றி. அப்ப என்ன ஆகும்? பூனைய நாய் சுத்திச்சா, நாய் பூனையை சுத்திச்சான்னு எப்படி தெரியும்? ஓகே, அப்ப நீங்க நாய் பூனையை சுற்றியதா பூனை நாயை சுற்றியதான்னு கேள்வி கேட்டீங்கன்னா அவனால எதுவுமே எழுத முடியாது. இது சும்மா ஒரு தமாஷான உதாரணம் தான். அதே மாதிரி எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வரிசை மலை நினைவாற்றல் கண்டிப்பா வேணும். சோ சில சமயம் இந்த டிஸ்லெக்சியா காரணமாக செவிப்புலன் செயலாக்கத்தில் சிரமங்கள் இருக்குமெனில் செவிப்புலன் வரிசை முறை நினைவாற்றலில் சிரமங்கள் தோன்றி and they may not be able to take the notes and dictation as you give, and hence they may get it all wrong. The marks will be lost and slowly they will lose their confidence. So we saw the second type of processing, that is the auditory processing, and we saw multiple areas in that. And over this, which is very relevant to your classroom, ungal vagupukku miga miga mukkiyamaanadunu pathina prosodic, auditory filter, auditory discrimination and auditory sequencing apart from your phonetic decoding. Phonetic decoding நம்ம வேறு விதமா சொன்னோம், auditory processing delay சொன்னோம். இதுல ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்திலோ, I'm not saying a child with SLD will have all these difficulties. They could have difficulties in one or more areas. எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் சிரமங்கள் இருக்கும்னு சொல்லவே இல்லை. ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலோ பிரச்சனைகள் தோன்றலாம். அவ்வாறு தோன்றும் பொழுது கண்டிப்பா it will affect their learning and lead to learning loss. So let's just go, it's quiz time. Let's just see a small case study and then we will get back to our main thing. As usual, it's about money. Money's classroom is very close to the main road. Hence, the entire class can hear the honking of vehicles and the noise of the vendors all the time. It irritates and disturbs Money. He told his friends that he is not able to concentrate due to this noise. His friends, though agreeing to the classroom being noisy, said that the noise does not disturb them.
Why do you think money is facing this difficulty? As usual, you are given 1 minute. Please put your answers in the chat box. We are waiting for your answers. Please put your answers in the chat box. நிறைய ஆன்சர்ஸ் வந்திருக்கு. எல்லாருமே கரெக்டா எழுதிருக்கீங்க. என் நடுவில் there was one request தமிழ்ல சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் முடிஞ்ச வரைக்கும் I'm trying to go in bilingual. That is இங்கிலீஷ்லயும் சொல்லியிருக்கேன். முக்கியமான வேர்ட்ஸை நான் தமிழ்லயும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயாவது 1-2 தடவை விட்டுட்டேன்னா ஸ்பெசிஃபிக்கா அதை கேளுங்க. திருப்பி ஒரு தடவை I can repeat it. சில பேருக்கு தமிழ் புரியும், சில பேருக்கு புரியாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் நான் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல சொல்லிட்டு அதை இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அதை தமிழ்ல ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேர் ஆடிட்டரி ஃபில்டர் ப்ராப்ளம்னு போட்டிருக்கீங்க, ஆடிட்டரி ப்ராசஸிங்னு போட்டிருக்கீங்க. சூப்பர், கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆஸ் வி saw earlier, let's go into the next type of difficulty, that is your phonological processing difficulty. நம்ம எல்லாருக்கும் தெரியும் phonological, phoneme, phonics அப்படின்னாலே sounds. It's based on sounds. தமிழ்ல சொல்லணும்னா ஒலி வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். We all know that every letter has a sound and a shape to go with it. The phoneme and grapheme இல்ல ஒலி வடிவம் வரி வடிவம் ரெண்டும் இருக்கு. கேட்ட ஒலிக்கு ஏத்த வரி வடிவம் தெரிஞ்சாதான் நம்மளோட ரைட்டிங் சரியா இருக்கும். But when we talk of phonological processing, that அதாவது பேச்சொலி செயல்முறை, it is our ability to split the sounds and put the sounds together. அதாவது ஒரு வார்த்தையில் இருக்கும் ஒலிகளை பிரிக்கவும் தெரியணும், அதே மாதிரி ஒலிகளை சேர்த்து ஒரு வார்த்தையாக கூறவும் தெரியணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் மேப் அப்படின்னா ஆப் அப்படின்னு எனக்கு பிரிக்க தெரியணும். நான் ஆப் அப்படின்னா சேர்த்து போட்டு டேப்னு சொல்லவும் தெரியணும். The same thing in Tamil too. When I say kattam, you should be able to split it as ka, it, ta, im. And when I say ma, da, im, you should be able to put it together and call it as madam. Only if we are able to do this. இப்போ first one பார்த்தீங்கன்னா ability to split it. That is கொடுத்த வார்த்தை கட்டம்ங்கிற வார்த்தையா க, இட், ட, இம் அப்படின்னு பிரிக்கிறது. டேப்னு கொடுத்தா ஆப் அப்படின்னு பிரிச்சாதான் எனக்கு ஸ்பெல்லிங் கரெக்டா வரும். ஓ, ஃபர்ஸ்ட் சவுண்ட் இஸ் ட், தட் மீன்ஸ் ஐ ஹாவ் டு ரைட் டி. தி செகண்ட் சவுண்ட் இஸ் அப்படின்னா ஐ ஹாவ் டு ரைட் ஏ. அதே மாதிரி கட்டம்ல ஃபர்ஸ்ட் சவுண்ட் இஸ் க, தட் மீன்ஸ் ஐ ஹாவ் டு ரைட் க அப்படிங்கிறது தெரியும். தி அதர் ஒன் வேர் யூ புட் த சவுண்ட்ஸ் டுகெதர், அது ரீடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், when we come across bigger words, கொஞ்சம் பெரிய வார்த்தையா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி இங்கிலீஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா the words will be much bigger. Let us say dyslexia is a word. அது முதல் தடவை if the child has to read, okay, so we use something called syllabication. I'm sure all of us know what is syllabication. So syllabication is chunking it into smaller units, making it into smaller units, splitting it into smaller units. So dyslexia அப்படிங்கறத we split it as dyslexia. Okay, so when we split it, it's not enough if they just split it, they should be able to put it together also. Let us take another word, expectation. It's a big word. Okay, ஒருவேளை ஒரு 4th ஸ்டாண்டர்ட்ல அந்த ஒரு வார்த்தையை படிக்கணும்னு இருந்தா நம்ம சிலபிகேட் பண்ணி போட்டுட்டு போயிடுவோம். expectation. The minute it is syllabified,
we assume that the child can read it as a whole word. But children with phonological processing difficulty may not be able to put the syllables together. So SLD child ku phonological processing difficulty irundhuduna, neenga expectation, you have syllabified the word and they may read it as expectation. Hey, sethu potu padipa, expectation. Come on, innu sethu potu ore vaarthaiya padi, expectation. That smooth blending of letters may also not be there, and this is mainly because they might have, this is one of the examples of phonological processing difficulty. இந்த மாதிரி difficulties, that is பேச்சொலி செயல்முறை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த பேச்சொலி செயல்முறையில இருந்ததுன்னா முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, எழுத்து எழுத்தா பிரிக்கவோ எழுத்து எழுத்தா சேர்த்து ஒரு வார்த்தையா படிக்க, சின்ன வார்த்தைகளா இருக்கும்போது படிக்கிறது. That means splitting them into sounds and putting the sounds together into to make a word. முதல்ல ஆரம்பத்துல அந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்கும் with simple words. பெரிய வேர்ட்ஸ் போக போக சிலபிஃபை பண்றது கஷ்டமா இருக்கும், பண்ண சிலபல்ஸ் சேர்த்து வார்த்தையா படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அண்ட் இப்படி இருந்ததுன்னா ரீடிங்கோ ஸ்பெல்லிங்கோ அஃபெக்ட் ஆகும். அண்ட் தட் இஸ் வை quite a lot of children with SLD will have reading and spelling difficulties. Again, if spellingல difficulty இருந்தா writingலயும் அது கண்டிப்பா வரும். So these are the areas that are affected because of phonological processing. Now we saw 3 types of processing. We also need to see the next one. Okay, before we go into the next one, let's look into the case study. It was and you need to answer it. It was the English class. His teacher asked Mani to read. While reading, Mani syllabicated the word tablet as tablet, but could not blend the syllables to read it as a word. Mani has always found it difficult to blend the syllables. Why? Please put the answers in the type of processing அப்படிங்கறத answersல answer chat boxல போட்டுடுங்க. I'm waiting for you to answer. Please post it. Okay. One of you have said என்னோட வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் டெசிபல் ஜாஸ்தி பண்ணணும், இன்னும் லவுடா பேசணும்ட்டு. Thank you for your feedback. I'll definitely increase my decibel level. கொஞ்சம் கத்தி பேசுறேன், அப்ப சரியா இருக்கான்னு சொல்லுங்க. அப்பவும் காதுல விழலன்னா திருப்பி ஒரு தடவை chat boxல போடுங்க. இந்த இப்போ நீங்க பாக்குற கேஸ் ஸ்டடி எந்த ப்ராசஸிங் டிஃபிகல்ட்டி அப்படின்னு கொஞ்சம் தயவு செஞ்சு chat boxல சீக்கிரம் போடுங்க. This is for the previous one. Previous was an exam. That's okay. Okay, நிறைய பேர் phonological processing போட்டிருக்கீங்க and 1-2 பேர் auditory filter போட்டிருக்கீங்க. I think அந்த auditory filterங்கிறது போன கேஸ் ஸ்டடியோட ஆன்சர் நீங்க டைப் பண்ணது கொஞ்சம் மெதுவா வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்ட். நீங்க நம்ம கிளாஸ் ரூமை மாத்துன்னு ஒரு சஜஷன் கொடுத்திருக்கீங்க. எஸ், கிளாஸ் ரூமை மாத்துன்னு கொடுத்த சஜஷன் டெம்பரரியா இட் இஸ் ஓகே, பட் இந்த ப்ராப்ளம் இஸ் நாட் ஜஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு கிளாஸ் ரூம். wherever they go they will have this difficulty, so we need to give them remediation. If we don't give them remediation, then definitely later on in life it will affect. So this is for a comment that is posted where it's been suggested to change the classroom, and there are a few of you who've written auditory filter. I'm sure that is for the previous case study where we were talking about the classroom being very noisy, and inga ellarume ipa slowva answers varudhu. Auditory phonological problem nu kuduthirkeenga. Thank you very much, that is the right answer. So let us go into the next one. Next one is called as your executive function. So let us take a couple of minutes to understand what is this processing and what is this executive function. Executive function அப்படிங்கிறது என்ன செய்யும், எதுக்கு ரொம்ப அத்தியாவசியம், எதுக்கு ரொம்ப முக்கியம், we need to see, we need to understand the difficulty. எல்லாரும் என்ன பார்த்து கொஞ்சம் நம்ம கிச்சனுக்குள்ள போவோம், சமையக்கட்டுக்குள்ள போவோம். அங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அதோட we will try to understand this executive function. Cooking, வீட்ல சமையல் செய்யும்போது all of us have gas stoves, right? And gas stove
யூ நீட் டு குக் அப்படின்னு இருக்கும்போது வீட்டில் சமையல் செய்யணும் கேஸ் ஸ்டவ்வை யூஸ் பண்ணி அப்படின்னா தென் யூ நீட் த கேஸ் சிலிண்டர் அண்ட் யூ ஹாவ் த ஸ்டவ். கேஸ் ஃபுல்லா இருக்கு, சிலிண்டர்ல கேஸ் இருக்கு, அதனால உங்களால குக் பண்ண முடியும். பட் ஆஃப்டர் தட் ஃபார் சர்டன் திங்ஸ் தட் யூ மேக் யூ வில் கீப் இட் இன் ஹை. For certain things that you make, you will put it in low flame or sim as we call it. எல்லா சமையலுக்கும் ஹைல வச்சு செய்ய முடியாது. தோசையை ஹைல வச்சுட்டு அந்த பக்கம் வந்தா அது என்ன ஆயிரும், கருகிடும், நான் செய்யற மாதிரி இருக்கும். ஸோ ஹைல வைக்க முடியாது. சிலது நம்ம குறைஞ்ச தீயில வைக்கணும், சிலது கொஞ்சம் ஹைல வச்சு நம்ம பாலெல்லாம் காய்ச்சணும்னா சுமாரா பாத்திரம் கனமா இருந்தா we can just put it in high, we can allow the milk to boil. So that means there is a control knob. The gas cylinder has to be there. Gas cylinder and the gas has to come onto the stove, and you also need a control knob on top which controls the way the flame is coming out. அது மாதிரி ஒரு knob தான் is our executive function. It controls. What does it control? It controls your thoughts and actions. And உங்களுக்கு அந்த கேஸ் சிலிண்டர்ங்கிறது எது, ப்ராசஸிங். இந்த ப்ராசஸிங் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் அடுப்பும் இருந்தாதான் உங்களால உங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸும் கரெக்டா இருந்தாதான் the job and the activity that you are planning to do and will be executed the way you want it to be executed. அதாவது செய்ய வேண்டிய செயல்களை செய்ய வேண்டிய மாதிரி செய்வதற்கு மிக உறுதுணையாக இருப்பது இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, you have the processing and you also need to have executive function. Processing will process information, executive function will control the thoughts and emotions like our gas stove. In the executive function there are 8 smaller components. If you look into, there are people who say there are 4, but we have broken that into simpler things. அது இன்னுமே குட்டி குட்டியா உடைச்சு 8ஆ நம்ம பிரிச்சு வைக்க முடியும். Planning. For us to do anything and everything, you need to plan. You may ask me, is it very relevant for a child to plan? 100%. ஒரு குழந்தைக்கு எந்த டைம்ல விளையாடணும்னு பிளான் பண்ண தெரியணும், எந்த டைம்ல படிக்கணும்னு பிளான் பண்ண தெரியணும், எந்த டைம்ல என்ன செய்யணும்னு தெரியணும். And even while writing an exam, the child has to plan. Do I know part A? அப்ப part A சிறுவினாக்கள் முதல்ல முடிக்கணுமா? Do I know part B better? அப்ப நான் நெடுவினாக்கள் முதல்ல முடிக்கணுமா? என்ன ஏதுன்னு சொல்ல தெரியணும். இது வெறுமா not just from school children's perspective, நாளைக்கு பெரியவங்களை அனுப்புறமும் பிளான் பண்ண தெரியணும். If the school, for example, for you all, if இன்னைக்கு நீங்க இந்த 10 மணிக்கு இந்த ப்ரோக்ராம்க்கு லாகின் பண்ணணும்னா வீட்டுல எதை முதல்ல செய்யணும், எதை முதல்ல செய்ய வேண்டாம், எது அப்புறம் செய்யலாம் அப்படின்னு நம்மளால பிளான் பண்ண தெரியணும். Normally the next one is prioritizing. முன்னுரிமை கொடுத்தல் அப்படின்னு. பிளானிங்னா திட்டமிடுதல், prioritizingனா முன்னுரிமை கொடுத்தல். இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம வீட்டோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அதே மாதிரி அதோட ஸ்கூலோட கம்பைன் பண்ணிட்டு சொல்லிட்டு போகும்போது நமக்கு நல்லா விளங்கும். ஓகேங்களா? So there are multiple things that you would have decided to do at home. Your usual routine, காலையில இருந்து பல் விளக்குறது, குளிக்கிறது, சாப்பிடுறது தவிர, apart from that there are other things that you would have planned to do in the evening maybe. Okay, அதுல ஒருவேளை நேரம் இல்லைன்னா அந்த லிஸ்ட்ல எது முதல்ல முக்கியமானது அது செய்யணும், எது கொஞ்சம் அடுத்து செய்யலாம் அப்படின்னு சீக்வென்ஸ் இல்ல, ப்ரையாரிட்டைஸ். இன்னைக்கு இது முதல்ல முடிச்சுக்கணும்ப்பா, இதை முடிச்சுட்டு வேணா நம்ம அடுத்தது பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரையாரிட்டைசிங். Okay, in the planning, and a child has to be able to prioritize. This planning and prioritizing is extremely important for a child. I know all the answers, but unless I know how to plan and prioritize and write in an exam, I may end up writing something else. எனக்கு என்ன எழுதணும்னு தெரியும், ஆனா அதை கடகடன்னு இதெல்லாம் இந்த டைம்குள்ள எழுதிடணும், இது எனக்கு நல்லா தெரியும் முதல்ல எழுதணும்னு prioritize பண்ண தெரியறது மிக மிக முக்கியம். அப்பதான் activity of doing an exam will also get fulfilled. இங்க மாத்திரம் இல்ல, பெரியவங்களான அப்புறம் ஆபீஸ்லயோ இல்ல வீட்டிலயோ குடும்பத்திலயோ அப்பாவாகவோ அம்மாவாகவோ இல்ல டாக்டர்லாகவோ எப்படியாவும் நம்ம ரோல் இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் we should be able to prioritize and say, hey, this is what I want to do first, this is what I need to, I can put it off. The third very important thing which is very directly relevant, அதாவது நம்ம நேரடியா இது பிரைமரி ஸ்கூலுக்கு சம்பந்தப்பட்டது, ஆர்கனைசேஷன், அதாவது நிர்வகிப்பது. அதுல there are 4 types of organization: time, material, thought and space. டைம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட், தமிழ்ல சொல்லணும்னா நேர நிர்வாகம்.
மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அதாவது பொருள் நிர்வாகம், தாட் மேனேஜ்மெண்ட் that is சிந்தனை நிர்வாகம், ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இட நிர்வாகம். And this has to work. Some children with SLD may have difficulties in one or more of this. SLD இருக்கும் மாணவர்களில் சிலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த நிர்வாகத்தில் சிரமங்கள் காணப்படும், நேர நிர்வாகத்தில் சிரமங்கள் காணப்படும். ஒரு 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 குழந்தை எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கான், லாஸ்ட் 10 நிமிஷம் தான் இருக்கு, கடகடன் எழுது, 10 கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்னா என்னன்னு புரியாது. He may have difficulties in completing his work. மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அதாவது பொருள் நிர்வாகம். நோட் புக் கிடையாது, கிளாஸ் ஒர்க் கிடையாது, ஜாமெட்ரி பாக்ஸ் கிடையாது, பென்சில் கிடையாது, பேனா கிடையாது. கிளாஸ் ஒர்க் கொண்டு வந்துட்டேன், நோட் புக்கை பார்த்தா இருக்காது. தே டோன்ட் நோ ஹவு டு ஆர்கனைஸ். எப்ப பாரு அம்மா அப்பா பேரண்ட்ஸ் கிட்ட பேசுனீங்கன்னா, டீச்சர் டெய்லி ஒரு பென்சில் கொடுத்து அனுப்புறேன், எங்க போகுதுன்னே தெரியல டீச்சர். இந்த மாதிரி கீப்பிங் யுவர் திங்ஸ் இன் அ வெரி ஆர்டர்லி வே, இன் அ வெரி ஆர்கனைஸ்ட் வே மே பி டிஃபிகல்ட். அண்ட் அந்த மாதிரி ஒரு பொருள் நிர்வாகம் சம் ஆஃப் ஆர் டிஸ்லெக்சிக் சில்ட்ரன் குட் ஹேவ். ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே நம்ம விஷுவல் ஸ்பேஷியல் அப்படின்னு பார்த்தோம். அதாவது பார்த்து எவ்வளவு இடம் இருக்கு, இந்த இடத்துக்குள்ள இந்த செய்ய முடியுமா, கேன் ஐ டூ மை ஒர்க் வித்தின் த ஸ்பேஸ் தட் இஸ் பீன் கிவன் அப்படிங்கிறது. இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்ல டிஃபிகல்ட்டி இருந்தா, இஃப் a child has difficulties in space management, டைரக்டா ரைட்டிங் will get affected. And எழுதும் பொழுது we keep saying please leave 1 finger space between words. ஒரு விரல் இடைவெளி விட்டு எழுது அப்படிம்போம். Nobody முதல்ல 10 நாள் வேணா the child will actually keep a finger in between the words, measure it and write. அதுக்கப்புறம் ஒரு விரல் இடைவெளி அப்படின்னா என்னன்னு all the children will be able to assess. அது விரல் வைக்காமையே அந்த குழந்தைங்களால சொல்ல முடியும். பட் திஸ் ஒரு விரல்ங்கிறது எக்ஸாக்டா ஒரு விரல் இருக்கணும் இல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன. பட் இட் ஒன்லி மீன்ஸ் லீவிங் இனஃப் ஸ்பேஸ் ஆர் adequate ஸ்பேஸ், போதுமான அளவு இடைவெளி விட்டு எழுதுதல் அப்படின்ட்டு. அண்ட் சைல்டு ஹேவிங் டிஃபிகல்டிஸ் இன் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் மே புட் ஆல் த வேர்ட்ஸ் டுகெதர். போதிய இடைவெளி விட்டு எழுதாமல் இருக்கலாம். யூ மே ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு த சைல்ட் அண்ட் சே கம் ஆன் லீவ் ஸ்பேஸ் பிட்வீன் வேர்ட்ஸ். didn't I tell you, நான் சொல்லல உனக்கு ஒரு விரல் இடைவெளி விட்டு எழுதணும்னு சொல்லல. நீங்க சொல்றீங்க, எனக்கும் எழுதணும் தான் தெரியுது, ஆனா அந்த ஒரு விரல் இடைவெளினா என்னன்னு என்னால நிர்ணயம் பண்ண முடியல. ஐ எம் நாட் ஏபிள் டு அசஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வித்வுட் மெஷரிங் வாட் இஸ் meant by 1 finger space. So children will not leave space. And you may come across, நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, மார்ஜின்ல இருந்து துவக்க கோட்டுல இருந்து ஆரம்பிக்காம அப்படியே தள்ளி 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 போயிடும். ஏன்னா ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இருந்தா அதுவும் செய்ய முடியாது. Some of the children who are using ruled notebook, கோடு போட்ட நோட்புக்ல எழுதணும்னா நோட்புக்கு மேல நோட்புக்கு கீழே எல்லா இடத்துலயும் எழுதிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. So children with spatial management may also have that difficulty. Apart from this, they could have difficulties in geometry, வரைபடம் வரைதல, that is map workல பிரச்சனைகள் இருக்கலாம். பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ ஸ்பேஷியல் மேனேஜ்மெண்ட் இருந்ததுன்னா ரைட்டிங்ல இருந்து ஆன்சரிங்ல இருந்து ஈவன் ஜியாமெட்ரி கிராஃப்ல இருந்து எல்லாமே உதைக்கும், மேப் ஒர்க்ல இருந்து எல்லாமே உதைக்கும். தாட் மேனேஜ்மெண்ட், when we talk of thought management, that means சிந்தனை நிர்வாகம் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு கிளியை பத்தி எழுத சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. we ask them to write about parrot, about a bird called parrot. They will just say கிளி ஒரு அழகான பறவை, it's a beautiful bird, it has green color wings அப்படின்னு சொல்லிட்டு let us say the second sentence is it has red color beak, it has green color wings அப்படின்னு சொல்லி டபால்னு சிந்தனை will move to something else that is green in color. Leaves are green in color and leaves are small, and then it will move on to forest are filled with leaves and trees அப்படின்னு. இங்க when they look at the answer, it will look like there is no correlation. சம்பந்தம் இல்லாம என்னப்பா எழுதியிருக்க, நான் உன்னை கிளி பத்தி எழுத சொன்னா நீ ஏதோ காடு பத்தி எழுதியிருக்க, என்னது உனக்கு இதுல கூட கவனம் இல்லையா? திஸ் இஸ் த கால் தட் வி டேக். கவனமின்மை அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். இட் மே நாட் பி பிகாஸ் ஆஃப் அட்டென்ஷன் டெபிசிட், இட் குட் பி பிகாஸ் ஆஃப் தாட் மேனேஜ்மெண்ட், சிந்தனை நிர்வாகம். கண்டிப்பா எந்த ஒரு குழந்தைக்கும் கிளியை பத்தி எழுதும்போது, பச்சை நிறத்தை பத்தி எழுதும்போது இம்மீடியட்டா அடுத்தது
இலைகளோட ஞாபகம் வரும். ஆனா வந்த மாத்திரத்தில் இது it is not necessary for this அப்படின்னு I can manage my thoughts and push it off. A child who has difficulties in thought management may not be able to do this. அவங்களோட சிந்தனைகள் நிர்வாகம் பண்ண முடியாமல் அந்த சிந்தனை எதெல்லாம் வருதோ அதெல்லாம் எழுதிட்டே போவாங்க. இதுல there is another thing that you could typically notice. இந்த மாதிரியும் நீங்க பார்த்திருக்கலாம். நிறைய and அப்படின்னு போட்டு இங்கிலீஷ்ல எழுதுவாங்க. He came and he ate and அப்படின்னு ரன் ஆன் சென்டென்சஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவன் அங்க போய் அங்க சாப்பிட்டு அங்க நின்னு அப்படின்னு ஒரு மாதிரி வரிசையா இன்னும் உங்களுக்கு படிச்சாலே புரிஞ்சிடும். சிந்தனை நிர்வாகம் பண்ண முடியாம அடுத்தடுத்து கடகடான்னு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. So children with time management, material management, thought management and spatial management will have difficulties in writing, in keeping their notebooks properly and also in writing relevant points. தேவையான பதிலுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு தேவையான பதிலை எழுத முடியாமலும் போகலாம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இந்த மாணவர்களை புரிஞ்சுக்கலன்னா திரும்ப நீ சரியா பண்ணணும், ஏன் இப்படி முடிக்காம இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா it may lead to frustration. குழந்தைங்களுக்கு வெறுப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெறுப்புகள் உண்டானால் ஒரு காலகட்டத்துல 6வது 7வது போகும்போது அந்த குழந்தை ஸ்கூல் டிராப் அவுட் ஆகி அதனால லேர்னிங் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த லேர்னிங் லாஸ் ஆகாம இருக்கணும்னா தயவு செஞ்சு please understand these children and give them remedial instructions and remedial help. So as I told you earlier, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எல்லா பாயிண்ட்டும் எப்படி லேர்னிங் லாஸ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு குழந்தைகளை பத்தி ஸ்பெசிஃபிக்கா இவ்வளவு நேரம் சொல்றோம்னா இட்ஸ் a hidden disability, it's a hidden stuff and hence இந்த மாதிரி நம்ம அகாடமிக்ஸ்ல பார்க்குற டிஃபிகல்ட்டியை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி தான் லேர்னிங் லாஸ் ஆகாம பார்க்க முடியும். அண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன பண்றதுங்கிறதுக்கு தான் இந்த ரெமீடியல் ப்ரோக்ராமும் நம்ம we are going to start from tomorrow. Task initiation. I'm sure you come across a lot of children. ஒரு வேலையை கொடுத்துருப்பீங்க, come on start writing this, அப்படியே உட்காந்துருப்பாரு. நீங்க எல்லாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு திருப்பி வந்து பார்த்தா அப்படியே இருப்பான். ஏய் what did I tell you? I asked you to take out your notebook. நோட்புக்கை எடுத்து எழுதுன்னு சொன்னேன், நீ நோட்புக்கை எடுக்க கூட இல்லையேப்பா. எடு நோட்புக்கு, அப்புறம் பென்சிலை எடு அப்படின்னா நம்ம தார் குச்சி போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்னா புஷ் அண்ட் ப்ராட். தே நீட் டு பி புஷ்ட் அண்ட் ப்ராட் ஃபார் எவ்ரிதிங். அந்த மாதிரி சில குழந்தைகள் இருக்கும்போது இந்த குழந்தைக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனான டாஸ்க் இனிஷியேஷன் மே பி டிஃபிகல்ட். when we don't understand, there is a possibility that we may lose this child, which again may lead to low academic performance, and that again will lead to learning loss. And next one that we are going to do is shifting from one activity another. அப்படின்னா மாறுதல், ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு கடகடான்னு மாறுதல். ஒரு வகுப்பறையில பலவிதமான வேலைகளையும் செயல்களையும் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். ஒரு போர்டை பார்த்து காப்பி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு பி ஏபிள் டு ரீட். முதல்ல வாசிக்கணும், வாசிச்சதை ஞாபகத்துல வச்சுக்கணும், அப்புறம் எழுதணும், திருப்பி வாசிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியிலிருந்து மற்றொரு ஆக்டிவிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஷிஃப்ட் சரியா வேலை செய்யலைனாலும் children will suffer. Self monitoring, emotional and behavior control. நீங்க எல்லாம் யோசிக்கலாம், memory, why have I left it in between? I will talk about memory in a couple of minutes. Self monitoring, தான் செய்யும் தவறை தன்னால் உணர்ந்து திருத்திக் கொள்ள முடியாமல் போவது, விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதுல. இப்போ இது வந்து அகாடமிக்ஸ்க்கு, படிப்புக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் எழுதிட்டு வர்ற பதில படிச்சு அதுல இருக்கிற டிஃபிகல்ட்டிய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறது. மோஸ்ட் ஆஃபன் எக்ஸாம்ல பேப்பரை அப்படியே அவன் சப்மிட் பண்ணிட்டான், we give the paper back to the children and say, hey come on, நிறைய தப்பு இருக்குப்பா, படிச்சு பார்த்து தவறுகளை கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை எடுத்து பார்த்து சரியாதான் இருக்கு மிஸ் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவனுக்கு செல்ஃப் மானிட்டரிங் மே நாட் பி ஒர்க்கிங் ஆல் ரைட். அண்ட் இமோஷனல் அண்ட் பிஹேவியர் கண்ட்ரோல், இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ், ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு ஹேவ் இமோஷனல் அண்ட் பிஹேவியர் கண்ட்ரோல். இமோஷனல் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா, இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவோம். இடத்திற்கும் பொருளுக்கும் தகுந்தாற்போல் நம்மளோட இது பிஹேவியர் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி இப்போ ஒரு ஆஃபீஸ் இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணோம், வீட்டுல என்ன மாதிரி வார்த்தைகள் பேசணும், ஸ்கூல்ல என்ன மாதிரி வார்த்தைகள் பேசணும் அப்படிங்கிறது. இந்த இமோஷன் கண்ட்ரோலை பொறுத்து தான் பிஹேவியர் கண்ட்ரோல் இருக்கு. ஓகேங்களா? இமோஷன்ஸ்ங்கிறது இப்போ ஒருவேளை யூ ஆர் சிட்டிங் இன்சைட் அ கிளாஸ் ரூம், யூ ஆர் காலிங் அ சைல்ட் அண்ட் யூ வில் சே, ஹே பாரு தப்பா எழுதியிருக்க,
இமோஷனல் 2 விதமான இமோஷன்ஸ் வரும். ஒண்ணு ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு இது. 3 விதம்னே சொல்லிக்கலாம். இன்னொன்னு பயங்கர கோபம் வரும் சில குழந்தைங்களுக்கு. இன்னும் சில குழந்தைங்களுக்கு ஒரே அழுகை வரும். என்ன வேணா இமோஷனலா இருக்கட்டும். பட் இஃப் யூ ஹேவ் இமோஷனல் கண்ட்ரோல், யுவர் பிஹேவியர் கண்ட்ரோல் வில் செட்டில். ஒருவேளை அந்த பிஹேவியர் கண்ட்ரோல் இல்லைன்னா கோபம் வந்தோடனே நோட்புக்கை விட்டு எறிகிறது, இல்ல எல்லாத்துக்கும் அழுவுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இமோஷனல் அண்ட் பிஹேவியர் கண்ட்ரோல் as a part of executive function may not happen properly with some SLD children. Last but not the least is memory. நினைவாற்றல். Very, 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 very important for children with SLD. மெமரியில 3 விதமான மெமரி இருக்கு. based on time span, short term memory, long term memory, active working memory. இதுல ஷார்ட் டேர்மும் ரொம்ப முக்கியம். ஷார்ட் டேர்ம்ல இருந்து தான் லாங் டேர்முக்கு போகும். லாங் டேர்ம் ஒழுங்கா நமக்கு நல்லா வேலை செஞ்சாதான், ஷார்ட் டேர்ம்ல இருந்து லாங் டேர்ம் போட்டாதான் நாளைக்கு the child will be able to remember whatever he has learned and retrieve and write. But there is one thing in between the short term and the long term that's called as your active working memory. What is active working memory is remembering what you're doing at that point of time. நான் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது. அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. இந்த மெமரி, ஆக்டிவ் ஒர்க்கிங் மெமரி பத்தி ஒவ்வொரு மாடியூல்லையும் நாளையில இருந்து பேசிட்டே வருவாங்க. அதனால நான் ரொம்ப ஜாஸ்தி இது உள்ளார போல. They will explain it with reference to each and every module. But please remember, there is one very, very important memory called as your active working memory. And that active working memory, without which information will not move from short term to long term, is a problem for quite a lot of SLD children. இந்த active working memory ஆனது குறுகிய கால நினைவாற்றலுக்கும் நீண்ட கால நினைவாற்றலுக்கும் இடையே இருந்து தகவல்களை குறுகிய காலத்திலிருந்து நீண்ட காலத்துக்கு தள்ளும். இந்த ஆக்டிவ் ஒர்க்கிங் மெமரி மிக முக்கியமானது. இது இல்லைன்னா எந்த செயலையும் சரியா செய்ய முடியாது. இந்த ஆக்டிவ் ஒர்க்கிங் மெமரியில தான் நம்ம SLD குழந்தைகள், அதாவது டிஸ்லெக்சிக் குழந்தைங்களுக்கு பல டிஸ்லெக்சிக் குழந்தைங்களுக்கு சிரமங்கள் தோன்றும். அதனாலதான் லேர்னிங்ல இருந்து ரீடிங்ல இருந்து எல்லாத்துலயும் சிரமங்கள் இதுவும் ஒரு காரணம். சரிங்களா? சோ எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் இவ்வளோ யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ல ஒரு 3 நாள் சரியா வேலை செய்யலைன்னா நம்மளால எந்த ஒரு செயலையும் சரியா செய்ய முடியாது இல்லையா? சோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆனது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சின்ன வயசுல ஸ்கூல் பருவத்திலிருந்து கடைசி மூச்சு வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒன்று. வாழ்க்கைக்கும் for life skill, this is extremely important. So please identify children who have difficulties with executive function and help them accordingly. So let me just go on to the case study. It's once again Mani's case. Mani was organizing his school bag. He found his books in various places at home. He collected all the books and placed them on the table. His books are not well maintained. He took all the books and stuffed them in his bag. He did not pack his pencil box. Mani has difficulties in dash organization. 4 type of organization பார்த்தோம் இல்லையா? அதுல which organization is this referred to? As usual, ஒரு நிமிஷம் கொடுக்குறவங்களுக்கு தயவு செஞ்சு உங்க ஆன்சரை டைப் பண்ணுங்க. ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. திரும்பியும் யாரோ ஒருத்தர் சாட் பாக்ஸ்ல ரெமீடியல் மெத்தட்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி, as I told you, I'm repeating it once again. Today is more to understand the difficulties. I'm going to ask one more question, not on the case study, but generally, ஒரு இது உங்களுக்கு try putting your comments on the chat box. நீங்க பார்த்த மாணவர்கள்ல இப்ப நம்ம பார்த்த டிஃபிகல்டிஸோட கரெக்டா மேட்ச் ஆற மாதிரி ஏதாவது மாணவர்கள் பார்த்திருக்கீங்களா? கரெக்டானா ரொம்ப எக்ஸாக்டா இல்ல, கிட்டத்தட்ட இந்த மாதிரி டிஃபிகல்டிஸோட, அதாவது
மத்தபடி நல்லா தானே இருக்கான், இந்த இடத்துல நான் பாரு தானே பிரச்சனை, மத்தபடி ஹிஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன், தெர் இஸ் நோ பிசிக்கல் டிசபிலிட்டி, படிப்பு சமத்துல மாத்திரம் தான் பிரச்சனை, அந்த மாதிரி மாணவர்கள் நீங்க பார்த்திருக்கீங்களா? எஸ் அப்படின்னா 1ங்கிற நம்பர் டைப் பண்ணுங்க, நோனா 2ங்கிற நம்பர் டைப் பண்ணுங்க. ஐம் ரிப்பீட்டிங் மை கொஸ்டின். நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். நீங்க சொல்லி கொடுக்குற உங்க மாணவர்கள்ல யாருக்காவது இந்த மாதிரி நம்ம மேல பார்த்த டிஃபிகல்டிஸ் பார்த்தோம் இல்லைங்களா, பிசிக்கல் டிசபிலிட்டி இல்லாம, இன்டெலெக்ட் ஐடி இல்லாம, இந்த மாதிரி வெறும படிப்புல மாத்திரம் பிரச்சனைகள் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்கன்னா 1ன்னு போடுங்க சாட் பாக்ஸ்ல, இல்லைன்னா 2ன்னு போடுங்க. சூப்பர். நிறைய பேர் 1ன்னு போட்டிருக்கீங்க. சோ இது நாளையிலிருந்து ஆரம்பிக்க போற ரெமீடியல் ப்ரோக்ராம் இந்த மாதிரி மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெமீடியல் ப்ரோக்ராம் அண்ட் ரெமீடியல் கோச்சிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ரெமீடியல் கோச்சிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாணவர்களுக்கு லேர்னிங் லாஸ் இல்லாம நம்மளால தவிர்த்திட முடியும். So let us just go into a few other things that we need to look into these for these children, and then tomorrow உங்களுக்கு ரெமீடியல் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஷால் வி ஜஸ்ட் கோ இன்டு தி நெக்ஸ்ட் ஒன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருமே கரெக்டா போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ வி கோ இன்டு தி நெக்ஸ்ட் ஒன். அபார்ட் ஃப்ரம் திஸ், கோமார்பிடிட்டி இருக்கலாம், அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்கலாம். There are 2 types of attention deficit, hyperactive, hypoactive. Hyperactive அப்படின்னா தமிழ்ல சொல்லணும்னா மிதமிஞ்சிய அப்படின்னு அர்த்தம். ஹைப்போ ஆக்டிவ்னா மிக குறைவான அப்படின்னு அர்த்தம். ஹைப்பர் மிதமிஞ்சியனா இங்க திரும்பி அங்க திரும்பி, இந்த முதல் படத்துல பாத்தீங்களா, பக்கத்துல இருக்கவன பென்சிலால குத்துறது, அங்க இது பண்றது, இவனை டிஸ்டர்ப் பண்றது, அவனை டிஸ்டர்ப், ஒரு இடத்துல பொருந்தாம தானும் கவனிக்காமல் மற்றவர்களையும் கவனிக்க விடாமல் இருக்கும் மாணவன். They don't pay attention, they don't allow others to pay attention, they are very fidgety, they are very restless, கைய கால சும்மா அசக்கிக்கிட்டு மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது ஹைப்போ. தன் சொந்த உலகத்தில் சஞ்சரிக்கும் மாணவன். கீழே இருக்கிற படத்தை பாத்தீங்கன்னா அவன் எங்க இருக்கான்னு அவனுக்கே தெரியாது, ஏதோ இருக்காரு. சோ இங்கிலீஷ்ல சொன்னா பிசிக்கலி பிரசன்ட் அண்ட் மென்டலி ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி கோமார்பிட், இந்த வார்த்தை வர வர ரொம்ப நிறைய கேட்கிறோம்னு நினைக்கிறேன், கோமார்பிட்ங்கிற வார்த்தை. பட் எனிவே இந்த கான்டெக்ட்ல கோமார்பிட்னா உடன் இருப்பது. சோ எஸ்எல்டி டிஸ்லெக்சியாவோட தே கேன் கோ எக்ஸிஸ்ட் டுகெதர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ பட் ஓவர் ஹியர் I would like to take the next 2 minutes, 2 நிமிடங்கள் எடுத்துக்கிட்டு என்ன ஏதுன்னு கொஞ்சம் நல்லா பார்க்கணும். 3 கண்டிஷன்ஸ் இருக்கு, 3 கண்டிஷன் இல்ல, 3 சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு please understand the situation, because the type of help and the help that you give will depend upon the situation. தமிழ்ல சொல்லணும்னா அந்த சிச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம உதவி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். சோ கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு இந்த கையை நான் இதுவா எடுத்துக்கிறேன், தட் இஸ் அட்டென்ஷன் பிரச்சனையா எடுத்துக்கிறேன். இந்த கையை எஸ்எல்டி டிஸ்லெக்சியாவா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ முதல் சிச்சுவேஷன்ல ஒரு குழந்தைக்கு அட்டென்ஷன் எஸ்எல்டி இருக்கு. ஓகேங்களா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்எல்டி இருக்கு. ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்காம அந்த குழந்தைக்கு வேறு விதமான எஜுகேஷன் தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்காம நம்ம மத்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே போறோம். இந்த குழந்தையோட டிஃபிகல்ட்டி இஸ் a hidden difficulty, அதனால நம்ம அதை புரிஞ்சுக்காம விட்டுடுறோம். ஓகேங்களா? சோ இது என்ன ஆகுது, இந்த குழந்தை இப்ப வெறுமை எஸ்எல்டி தான் இருக்கு. ஓகே, but the child is not able to cope in class. The child doesn't understand and is not able to perform like others. So what will happen? Slowly he will start losing interest and attention will also go off. So over here, the one that is right on top or one that is first is SLD, that is கற்றலில் குறைபாடு. கற்றலில் குறைபாடு அவனுக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு வேணுங்கிற ஹெல்ப் கொடுக்கலங்கிற காரணத்தினால அவனுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் போய் அட்டென்ஷன் டெபிசிட் ஆல்சோ கம்ஸ் இன். ஓகே, ஸோ இங்க we need to find out, this is called as the primary cause, that is முதன்மையான காரணம். இந்த சிச்சுவேஷன்ல முதன்மையான காரணம் என்ன? டிஸ்லெக்சியா, அதாவது எஸ்எல்டி முதன்மையா காரணம். அதன் காரணமாக because of that there is a attention problem. அப்போ எப்பவுமே நம்ம முதன்மையான காரணத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணா அதோட வர்ற தொடர்புடைய மற்ற காரணங்கள் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். This is the first situation where there is a primary SLD difficulty.
help them to overcome SLD difficulty. So இது கொஞ்சம் கொஞ்சமா taken care of ஆகும்போது இந்த attention problemும் போயிடும். ஓகேங்களா? அடுத்த சிச்சுவேஷன்ல there is a primary attention problem. attentionே இல்ல கிளாஸ்ல. இந்த student மாதிரி he keeps looking here, he keeps looking there, he does not know what is happening in class. You make him sit in front of you, but he is not able to sit and learn anything. Absolutely no attention. attention இல்லைன்னா SLD வராது. Please remember, attention as the primary cause. This is the second situation. இருக்கும்போது SLD வராது, வெறும லேர்னிங் டிஃபிகல்ட்டி தான் வரும். லேர்னிங் டிஃபிகல்ட்டினா என்னன்னா வெறும அந்த குழந்தையால பேட் பெர்ஃபார்மன்ஸ் மாத்திரம் தான் வரும். Let us not even call it as learning difficulty. We will only call it as not able to perform well. So இங்க the primary reason is attention difficulty and the consequence or அதோட இது வெளிப்பாடு எங்க வருது? சரியா மார்க் வாங்காம சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம வருது. சோ இங்க SLD அப்படிங்கிற பேச்சுக்கு இல்ல, because the primary reason in the second situation is only your attention difficulty. So attentionக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து இந்த attentionனை சரி பண்ண அந்த மற்றொரு செகண்டரி காரணமும் போயிடும். மூணாவது சிச்சுவேஷன் தான் ட்ரிக்கியான சிச்சுவேஷன். You have two primary reasons. One is your SLD, இன்னொன்னு is your attention deficit. அதாவது கற்றலில் குறைபாடும் இருக்கு, டிஸ்லெக்சியாவும் இருக்கு, அது தவிர அட்டென்ஷன் பிரச்சனையும் இருக்கு. ரெண்டு முதன்மை காரணங்கள் இருக்கும்போது நாம் இதை உணர்ந்து கொண்டு we need to help him with remedial learning to overcome the SLD difficulty, and we also need to work on the attention. So please remember, in the first case only remedial intervention is enough. In the second case, no remediation, only attention is enough. Attention சரி பண்றதுக்கு வழிமுறைகள் is enough. And in the மூணாவது case, you have to do both. So இந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொண்டு வந்தாதான் learning loss ஆகாம பார்த்துக்க முடியும். So please have this in mind and help them accordingly. இந்த மாதிரி நம்ம ப்ராசஸிங் டிஃபிகல்ட்டி எல்லாம் இருக்குன்னா பிரச்சனைகள் நம்ம ப்ராசஸிங் அங்கங்க ரீடிங் எல்லாம் பார்த்தோம். இந்த ரீடிங் ரைட்டிங் எல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ப்ராசஸிங் டிஃபிகல்ட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா? we saw 3 types of processing difficulty. The 3 types of processing difficulty plus executive function, as we saw, will have its impact in reading, retention, retrieval, spelling and writing. அதாவது அதில் சிரமங்கள் இருக்குமெனில் அதன் தாக்கம் இந்த திறன்களில் மாட்டும். அப்ப இந்த திறன்கள் என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, a child with எந்த ஒரு மாணவனும் டிஸ்லெக்சியா or no dyslexia அது அடுத்தது, எந்த ஒரு மாணவனும் for every child the first skill that he has to have is the skill of reading. ரீட் பண்ணோம்னா the child should be able to retain, மனதில் பதிய வைக்க வேண்டும். Third one, the child needs to be able to retrieve, நினைவு கூறுதல் வேண்டும். Fourth one, the child என்ன பண்ணும்? retrieve பண்ண, நினைவு கூறின வார்த்தைகளுக்கு தேவையான spelling, they should be able to retrieve the எழுத்து கோர்வாய். Fifth one, they should be able to write. So இது எல்லாம் it's like a chain, ஒரு சங்கிலி பிணைப்பு மாதிரி. And if there is a break in the chain in any one of the places, there will be a complete breakdown. So let us just say the child is not able to read, அந்த குழந்தையால வாசிக்கவே முடியலன்னா என்னத்தை பதிய வைக்கிறது, என்னத்தை நினைவு கூறுறது, என்னத்தை எழுதுறது, போச்சு இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கு, ஓகே, ஒருவேளை அந்த குழந்தையால வாசிக்க முடியுது, ஆனா மனசுல பதிய வச்சுக்கவே இல்லை. எப்ப வாசிச்சாலும் முதல் தடவை வாசிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்னத்தை நினைவு கூர்ந்து என்னத்தை எழுதுறது, அதுவும் போச்சு. அப்ப ஒருவேளை இல்ல ரெண்டாவது நல்லா இருக்கு, மூணாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைவு கூறல். நிறைய மாணவர்கள் you would have seen, they will have said, ma'am I know இங்க இருக்கு ஆனா இங்க வெளியில வரமாட்டேங்குது, மனசுலயே இருக்கு வெளியில வரமாட்டேங்குது. What is the use? நினைவு கூறுதல், கேட்கும் பொழுது கேட்ட கேள்விக்கு ஏற்ற பதில், the specific and correct answer, relevant answer to the question asked, they should be able to retrieve பண்ணத நாலாவதான ஸ்பெல்லிங்க்கு போகணும். இல்ல ஸ்பெல்லிங் எல்லாம் தெரியுது, வாய் வழியா எல்லாத்தையும் சொல்லிடுறான், but he is not able to write, அதுவும் முடியாது இல்லையா? whatever he knows, he should be able to express it properly. So இந்த லிங்க் ரொம்ப முக்கியம். இந்த லிங்க்ல எந்த ஒரு இடத்துலயும் if there is a break, the child will not be able to perform well. And SLD children will have a break in the chain. அதாவது சங்கிலி ஏதாவது ஒரு இடத்தில் அறுபட்டு இருக்கும். There will be a break either in the first link or in the second link or in the third link or in the fourth link. So hereafter
my humble request is, whenever you come across a child with SLT, எந்த ஒரு மாணவனுக்கும் படிப்பில் சிரமங்கள் இருக்கும் எனில், அவனுக்கு சரியா படிக்க முடியல, ஓகே, தட் இஸ் ஃபைன். பட் அடுத்து, இஸ் he able to read, is he able to retain, is he able to retrieve, is he able to spell, is he able to write with in spite of having proper physical stuff, கண்கள் நன்றாக தெரிந்தும் காதுகள் நன்றாக கேட்டும் மற்ற எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தும் இதை செய்ய முடியுதான்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு பார்த்து அதுக்கு தேவையான ரெமீடியல் ஹெல்ப்பை நம்மளால கொடுக்க முடியும். அப்படி இல்லாம வெறும் அவனால படிக்க முடியல அப்படின்னு once we decide he's not, once we just say he is not able to perform well, you may start giving help in spelling, but he may require help in reading. நீங்க ஸ்பெல்லிங்ல ஹெல்ப் கொடுத்துட்டே இருப்பீங்க, அவனுக்கு பிரச்சனையே ரீடிங்ல முதல் ஸ்டேஜ்லயே அவுட் ஆயிரும். So it's very important for you to look at the 5 steps in this chain to find out where is a break and to give proper help in that area. And until and unless you do this, learning loss will not be stopped and remedial help has to be given, and that is what I said we are going to talk about from tomorrow. So this is your sample. அவங்களோட sample notebook இவ்வளவு இப்படிதான் இருக்கும். ஒரு ஃபீல் உங்களுக்கு வரதுக்காக I'm just flashing it. இந்த மாதிரி எழுதுனா எங்கேயாவது நம்மளால படிக்க முடியுமா? So we need to give them remedial help, இல்லைன்னா they will be lost completely. அப்படி இல்லாம if only you try harderன்னு சொன்னா the child will get rebellious and sometimes எல்லாராலையும் முடிக்க முடியுது, என்னால முடிக்க முடியல அப்படின்னு they may start developing low self-esteem. Please remember, sometimes they may be very good at other things. They may have difficulties only in academics. ஆனா படிப்பு சரியா பண்ணல, நீ சரியா பண்ணல, நிறைய சரியா பண்ணல அப்படின்னு யாருமே அவங்களை புரிஞ்சுக்காம ஹெல்ப் கொடுக்கலன்னா generally lifeல they will start losing interest. And please let us not do this to these children. Let's take time to understand the difficulties. Let us find out the remedial ways that works best. இந்த குழந்தைங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்கு, எதனால பிரச்சனை இருக்கு, டிஸ்லெக்சியா தானா, அதுக்கு தேவையான ரெமீடியல் மெத்தட் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே, அதை வச்சு இந்த மாணவர்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு பண்ணும்போது ஜெனரல் லைஃப்ல தான் வந்து எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படாமல் இருப்பான். இந்த மாதிரி நான் ஒரு பைத்தியக்காரன், எனக்கு எதுவுமே தெரியாது, தாழ்வு மனப்பான்மையும் இல்லாம இருக்கும். ஸோ ரெமீடியல் டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச். சும்மா இன்னைக்கு ஒரு முன்னோட்டம் தான், நாளைக்கு இதை வச்சுதான் எல்லா திறனையும் எப்படி டெவலப் பண்றதுங்கிறத பத்தி காமிப்பாங்க. ஸோ we will look into it in detail tomorrow. But today let us understand எந்த ஸ்கில்லோட ரெமீடியல் டீச்சிங்கும் will have a very structured approach and it will be based on multisensory method. Multisensory method talks about using more than one sense. That is the sense that இருக்கு இல்லைங்களா, visual, auditory, kinesthetic and tactile. விஷுவல்னா கண்ணால் காண்பது, காதால் கேட்பது, உடல் அசைவு, தொடு உணர்வு. இந்த மாதிரி 4 வழியா தான் நம்ம அகாடமிக்ஸ பாடத்திட்டங்களை மூளைக்கு உள்ள எடுத்துட்டு போறோம். இதுல குறைந்தது 3க்கும் மேற்பட்டோ அந்த வழியா ஒரு பாடத்திட்டம் ஒரு டைம்ல கொடுத்தோம்னா கண்டிப்பா டிஸ்லெக்சிக் சில்ட்ரனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிசர்ச் மாத்திரம் இல்ல, நாங்க இந்த MDA அப்படிங்கிற எங்களோட நிறுவனமானது 29 வருடங்கள் இந்த டிஸ்லெக்சிக் குழந்தைங்களோட ஒர்க் பண்ணிருக்கு. அண்ட் ஸோ in the last 29 years wherever we have worked with on multisensory approach, it has worked wonderfully well. So please remember to use multisensory. How to improve every skill using multisensory is what we are going to see from tomorrow. So our entire remedial methodology starting from tomorrow is based on multisensory approach. And not only that, it has to be individualized. ஒவ்வொரு மாணவனுக்கும் இருக்கக்கூடிய சிரமங்கள் வெவ்வேறு, ஏற்கனவே சொன்னேன். அதனால ஒவ்வொரு மாணவர்களின் தேவை என்ன, அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்து அவனோட லேர்னிங் ஸ்டைல் பேசிஸ்ல யூஸ் ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க நிறைய பேருக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாருக்குமே
இது எல்லா இன்டெலிஜென்ஸ் 8 விதமான இன்டெலிஜென்ஸ்ல பல இன்டெலிஜென்ஸ் டாமினண்டா இருக்கும். ஸோ அதோட அடிப்படையிலும் ரெமீடியல் டீச்சிங் அமைக்கப்படணும். ஸோ ரெமீடியல் டீச்சிங் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர்ட் மல்டி சென்சரி அண்ட் இண்டிவிஜுவலைஸ் பேஸ்ட் ஆன் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ். இதோட டீடைல்டா ஒவ்வொரு திறனையும் எப்படி டெவலப் பண்றதுங்கிறத நாளைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்மளோட ரெமீடியல் ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுமாரோ வில் பி பேஸ்ட் ஆன் திஸ் அண்ட் திஸ் வில் ஸ்டாப் த learning loss. Okay, so ஒரு சின்ன case study once again about monies. This is the last case study. No, that is the last before one. So இது நான் படிச்சு காமிக்கிறேன், உங்களோட ஆன்சரை தயவு செஞ்சு எழுதுங்க. ஸோ இது வந்து என்ன அப்ரோச்சுங்கிறது இப்பதான் நம்ம ஒரு அப்ரோச் கண்டிப்பா முக்கியம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். It is based on that. It is lunch time. Teachers were discussing about the students in the staff room. Mani's science teacher said, I gave time to the children of class 5 to learn. Mani insisted on walking between the wall and the last row while learning. When I asked him to sit in a place to learn, he could not do so. Mani's social studies teacher said, I made Mani write the answers several times. Even this did not help him. Mani's class teacher said, Mani needs dash approach for learning. Just now we discussed how our entire remedial program is going to be based on one particular approach, and that is the approach that suits Mani. Kindly type in your answers, please. Another 1 minute. I'm waiting for your answers, please. In the approach இருக்கணும், remedial teachingல ஒரு 3-4 approach பார்த்தோம் இல்லையா? So you just have to, which is the most important approach. I said the entire remedial program நம்ம நாளைக்கு பார்க்க போறது எல்லாமே இந்த approachல தான் இருக்கு அப்படின்ட்டு. So you just have to type that answer. ஓகே, நிறைய பேர் ஸ்ட்ரக்சர்ட்னு போட்டிருக்கீங்க, நிறைய பேர் மல்டி சென்சரின்னு போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கரெக்ட். இட் ஷுட் பி ஸ்ட்ரக்சர்ட் யூசிங் மல்டி சென்சரி. ஸோ தீஸ் சில்ட்ரன் ஆர் வெரி கிஃப்டட். தீஸ் சில்ட்ரன் ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெங்க்ஸ். அண்ட் நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டுடோ இந்த குழந்தைங்களால நம்ம சொசைட்டிக்கு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், பெரிய நிலையில வர முடியும், சின்ன சின்ன கன்செஷன்ஸ் கொடுத்தா இந்த குழந்தைங்களால பண்ண முடியும்னு they have understood that, and then they are giving concessions when they take up the board exam. Board examல extra time உண்டு, இவங்களுக்கு scribe உண்டு, exemption from second language உண்டு, use of calculator உண்டு, marking for content and overlooking spelling errors. அதாவது எழுத்து பிழைக்கும் இலக்கண பிழைக்கும் விட்டு விட்டு எழுதியிருப்பதை மாத்திரமே பார்த்து, அது என்ன எழுதியிருக்காங்கன்னு அந்த சாராம்சத்தை பார்த்து மார்க் பண்ணா போறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஒன் திங் we need to understand, சின்ன கிளாஸ்ல இல்ல, சின்ன கிளாஸ்ல இந்த குழந்தைங்களை கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த குழந்தைங்க if they need to avail the examination concession, they have to be in school, right? அப்ப ஸ்கூல்ல இருக்கணும்னா பிரைமரி கிளாஸ்ல நம்ம அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு புரிஞ்சுட்டு we need to give them remedial education. Okay, we need to give them remedial education. அந்த remedial education நம்ம கொடுக்காம இருந்தானா குழந்தைங்களோட learning loss வந்துரும், ஸ்கூலை விட்டு நின்னுருவாங்க. So if they need to, if this examination concessions are to be given to a child, the child should be in school. அதுக்கு இந்த learning loss ஆகாம பார்த்துக்கணும். முதல்ல அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வேணுங்கிற remedial education கொடுக்கணும். Once you give them remedial education, in spite of which 9th வரும்போது difficulty இருந்ததுன்னா இந்த concessions avail பண்ணிக்கலாம். And in the concessions, just because ஒரு குழந்தைக்கு எஸ்எல்டி இருக்குன்னா, எல்லா டிஸ்பெக்சியா இருக்குன்னா எல்லா கன்செஷனும் அவைல் பண்ண வேண்டாம், அவைல் பண்ணுவதற்கு அவசியம் இல்லை, அவைல் பண்ணவும் முடியாது. எது எது அந்த குழந்தைக்கு தேவையோ அது மாத்திரமே கொடுக்கப்படும், எல்லாமே கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு ப்ரொசீஜரும் இருக்கு. பட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் there are 3 things that we need to know. One, அந்த குழந்தைங்களை ஐடென்டிஃபை பண்ணி லேர்னிங் லாஸ்ல இருந்து ஸ்டாப் பண்ணோம். அண்ட் லேர்னிங் லாஸ்ல இருந்து ஸ்டாப் பண்ணோம்னா ரெமீடியல் எஜுகேஷன் கொடுக்கணும். அதையும் மீறி அந்த குழந்தைக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா எக்ஸாமினேஷன் கன்செஷன்ஸும் 9th and 10th போர்ட்ல நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த கிரிச்சஸ் தட் தீஸ் சில்ட்ரன் நீட். இதெல்லாம் தான் அந்த குழந்தைங்களுக்கு தேவைப்படும். த லாஸ்ட் கேஸ் ஸ்டடி, அண்ட் ஆஃப்டர் திஸ் வித் 1 minute we will close the session. Mani seems disinterested in everything
He's lost interest in athletics too. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, the first slideல he's a good athlete and he loves to go for practice னு இருந்தது. ஸ்லோவா படிப்படியா எல்லாத்தையும் இறங்கிடுச்சு. He has been avoiding athletic practice too. He stopped mingling with his friends. This made Mani's class teacher very concerned about Mani. உங்கள மாதிரி அவ்வளோ கன்சர்ன்டா இருக்காங்க நீங்கெல்லாம், because you're all very concerned you're attending this program. I'm sure with this concern you will identify these children and you will help them. So like that, Mani's class teacher was very concerned about Mani, so he started observing Mani. After 5 months of observation, he felt Mani could have SLD. If he is not helped, do you think Mani will lose his self confidence? அவனோட இது தன்னம்பிக்கை போயிடுமா, அவனோட கான்ஃபிடன்ஸ் போயிடுமா? எஸ்னா நம்பர் 1 டைப் பண்ணுங்க, நோனா நம்பர் 2 டைப் பண்ணுங்க. So நிறைய பேர் எஸ்ன்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். கரெக்ட். அதனாலதான் நம்ம இன்னுமே முக்கியமா இருக்கணும். முதல்ல லேர்னிங் லாஸ், அதுக்கப்புறம் லைஃபே லாஸ்ன்னு ஆயிடக்கூடாது. ஸோ வி நீட் டு ஹெல்ப் தீஸ் சில்ட்ரன். சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, கவுன்சிலிங், பிஹேவியர் மாடிஃபிகேஷன், இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்டர்னல் தெரப்பி தேவைப்படலாம். உங்க நிறைய பேருக்கு ஸ்பீச் தெரப்பினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஆக்குபேஷனல் தெரப்பினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சம்டைம்ஸ் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வரும், அதனால கவுன்சிலிங் அண்ட் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் தேவைப்படலாம். தயவு செஞ்சு எந்தெந்த தெரப்பி தேவையோ அதை அனுப்பிச்சிடுங்க. இவ்வளோ நேரம் பார்க்கும்போது உங்க மனசுல எல்லாம் இன்னொரு you may have a doubt. What is our aim? Why are we doing this? Is it just to put one chapa, ஒரு சீல் குத்தி அந்த குழந்தைங்களை தனியா வைக்கிறதானா? Is it right? In the previous programs, this is the type of questions that people, this is what people felt. Our idea is not to brand them, not to mutrakutify and keep them. Mutrakuti taniya vekkradhu nammaloda idea kedaiyadhu, but identify these children. Edukkaga? Why do you need to identify them? Identify pannada என்ன ஹெல்ப் வேணுங்கிறது நமக்கு நல்லா புரியும். எஸ்எல்டி குழந்தைங்களுக்குனா அவங்களுக்கு தனி ஹெல்ப் வேணும், சிபி சில்ட்ரன்னா அவங்களுக்கு வேற மாதிரி ஹெல்ப் வேணும், ஆட்டிசம் சில்ட்ரன்னா அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுற இடமே வேற. ஸோ ஐடென்டிஃபை பண்ணாம எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா we can't give it. So our motto is to identify these children but don't brand them. The difference between identification and branding is the minute you identify you're going to help them, the minute you brand you're going to just brand them and put it aside. So identification always follows with help. கண்டுபிடிப்புங்கிறது அடுத்து உதவியுடன் சேர்ந்தே இணைந்தே வருவது. ஆனால் முத்திரை குத்துதல் என்பது ஒதுக்கி வைப்பது. சோ முத்திரை குத்துதல் கிடையாது, பட் ஐடென்டிஃபை, ஹெல்ப் தெம், வாட்ச் தெம் ப்ளூம் இன் பியூட்டிஃபுல் ஃபிளவர்ஸ். கண்டிப்பா உதவி பண்ணுங்க. உதவி பண்ணும் பொழுது வாடிவிடும் மொட்டுக்களாக இருக்கும் இம்மாணவர்கள் கண்டிப்பாக பெரிய மலர்களாக மலர்வார்கள், அழகான மலர்களாக மலர்வார்கள். Please watch them bloom into beautiful flowers. மொட்டுக்கள் வாடி போவதற்கும் அழகான மலர்களா மலர்வதும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. It is there in your hands. Please help them. Please make sure that learning loss does not happen. Please give them remedial coaching that is required for each children so that they blossom into beautiful flowers. Embrace them. அரவணையுங்கள். Empower them. தேவையானவற்றை கொடுங்கள். Elevate them. மேல்நிலைக்கு செல்வதை காணுங்கள். Let us embrace them. Let us empower them. Let us elevate them to great heights. And once you do this, definitely embracing them will happen only when you identify. எப்ப அவங்களால அரவணைச்சுக்க முடியும்? அவங்கள நம்ம அடையாளம் கண்டு கொண்டால் மாத்திரமே. எம்பவர் தெம். எப்ப நம்மளால எம்பவர் பண்ண முடியும்? ரெமீடியல் கோச்சிங் கொடுத்தாதான் எம்பவர் ஆக முடியும். இது ரெண்டும் பண்ணா அவங்க என்ன ஆவாங்க? They will get to great heights. So please be there for them. Let us not allow learning loss to happen. Let us embrace, let us empower, let us elevate them to great heights. Thank you. Thank you very much for being here. நாளையிலிருந்து we were talking about empowering them இல்லைங்களா? So how to empower them? What are the remedial methods based on multisensory is what we are going to see. Thank you. Lead studio. Lead studio.
Just 2 minutes, 3 minutes. Let's just wait if there are some comments. ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது வருதா? அதான் வந்துட்டு இருக்கு. அதனால தான். தேங்க்யூ மேம் தான் வருது. மேபி ஏதாவது ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் அதுக்கு another 2-3 minutes wait. அதுக்கப்புறம் லீட் ஸ்டுடியோ தான் நாட் என் ப்ராட்காஸ்ட் ரைட். ஆமா ஒரு தடவை broadcast. Last time